நான் சொல்ற போற திருக்குறள் வந்து நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றை மறப்பது நன்று. அப்படின்னா நம்மளுக்கு செஞ்ச நன்றியை வந்து நம்ம என்னைக்குமே மறக்க கூடாது. சப்போஸ் ஏதாச்சும் தப்பு செஞ்சிருந்தாங்க, ஏதாச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அப்பவே மறந்துடும். இட்ஸ் லைஃப் லாங்க நம்ம இதை வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். தமிழ் குருவில் ஒரு ஒன் ஆஃப் தி குரு ரவீனாக்கு வந்து தமிழில் பற்றுள்ள காரணம் வந்து அம்மா வந்து ஒரு டீச்சர். அவங்க அம்மா டீச்சராக இருந்தப்போ அவங்க அம்மாவுக்கு உடம்பு சொல்லாதப்போ சப்ஸ்டியூட் டீச்சராக எங்கள் அப்பயே இவங்களே ஸ்டூடெண்டாக இருப்பாங்க, அப்பயே இவங்களே டீச்சராக இருப்பாங்க. எனக்கு ஆரம்பத்தில் வந்து சந்தி பிரித்து எழுதுறதுல வந்து நிறைய சந்தேகம் வரும். நேர் தேமா சின்ன வயசில் படிச்சுருப்போம்ல, நேர் தேமா நிறைய புள்ளிமா இன்னும் வராது. அது எனக்கு உட்காந்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் பாடம் பிடிக்காது. அப்புறம் வந்து இந்த நான் கவிதை எழுதிட்டு இது என்னப்பான்னு தெரியாமல் தடுமாறுவேன். இது என்னப்பான்னு தெரியாது சொல்லி அனுப்பிச்சி விடுவேன். இவங்க அதை கண்டுபிடிச்சிட்டு இது எதாவது மாத்திரா அது ஆசிரியப்பாக ஆகிடும், அந்த பாவம் ஆகிடுவாங்க, அப்படியே மாற்றிடுவேன். ஸோ ஒரு வேலை நம்மளுடைய குரு. கம்பராமாயணத்தில் ஒரு சில பாட்டெலாம் வந்து உணர்ச்சி பயமாக பாடுவாங்க. முக்கியமாக அந்த குகன் ஒரு நாளைக்கு பாடுவோம். அந்த பாட்டு குகன் படத்தில் ஒரு பாட்டு அது இன்னைக்கு வந்து சிலப்பதிகாரம். எல்லாருக்கும் வணக்கங்க. சிலப்பதிகாரம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். தெரியாத விஷயங்கள் ஏதாவது பேசலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்குள்ள நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கோம், எந்த ஒரு பொதுவான கதை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? அதனால அதை பற்றி ஒரு சின்ன சின்ன ஜஸ்டிஃபிகேஷன் நம்ம மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறது முதல்ல பார்த்துக்கலாம். ஸோ உங்கள் யாருக்காக அந்த கதை மாந்தர்கள் பற்றி பேர் மட்டும் ஏதாவது சொல்ல முடியுமா? ஒரு கான்வர்சேஷன் மாதிரி போகலாம், ப்ளீஸ் சொல்லுங்க. கோவலன், கண்ணகி, மாதவி, மணிமேகலை. ஓகே. இளங்கோவடிகள் வந்து கதை மாந்தர் கிடையாது, அவர் ஆசிரியர். பாண்டிய மன்னன். வெரி குட். பாண்டிய மன்னன். சோழன். கோப்பெரும் தேவி வந்து பாண்டிய அரசி. பொற்கொள்ளர். மாசாத்துவாரா பேர் என்ன? கோவலன் அப்பா மாசாத்துவார். அப்புறம் அந்த ஒரு பெண் சாமியார் இருப்பாங்களே, துறவி, கவுந்தியடிகள். கவுந்தியடிகள். பரவாயில்ல, இவ்வளோ பேர் சொல்லியிருக்கோம். முக்கியமான இன்னும் 2-3 கேரக்டர் இருக்கு. மாடல மறையும், அது யாரும் சொல்லல. அது மாதரி. அவங்க வந்து பாண்டிய நாட்டில் கோவலனும் கண்ணைக்கும் போய் இறங்கின பிறகு அவங்களுக்கு உதவியா இருக்கக்கூடிய முக்கியமான கேரக்டர்ல 2 பேர். நிறைய முக்கியமான கேரக்டர் எல்லாருமே சொல்லிட்டோம். இது எப்படி நமக்கு இந்த சிலப்பதிகாரம் பத்தி தெரிஞ்சுது? ஒண்ணு மனப்பாட பாட்டு படிச்சப்ப கொஞ்சம் அது தெரிஞ்சது. அப்புறம் அதனால தெரிஞ்சது. அதனாலே தெரிஞ்சது. கலைஞர் படம் எடுத்தாரு, அதனால தெரிஞ்சது. சில வச்சிருக்காங்க. வெரி குட், வெரி குட். அப்புறம் எடுத்ததுக்கு அப்புறம் சரி, சிறப்பு. அப்புறம் இது எல்லாருக்கும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும்ல. ஜஸ்டிஃபிகேஷன் என்ன சொல்றேன்னா, பாசிட்டிவ் ஜஸ்டிஃபிகேஷனாகவும் இருக்கும், நெகட்டிவாகவும் நிறைய விஷயங்கள் சிலப்பதிகாரத்தை சுற்றி இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சம் போகலாம், ஏன்னா அதுலேருந்து தான் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் வேற என்னெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க நெகட்டிவா? சொல்லுங்க, பரவாயில்ல. இளங்கோவடிகள் வந்து மலையாளம்ங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, இளங்கோவடிகள் வந்து மலையாளம் பேக்ரவுண்ட். ஓகே, இருக்கலாம். நெகட்டிவானா கோவலன் வந்து என்ன அந்த கதையை மாதவி வெரி குட், வெரி குட். அதான் அவர் பேர் கோவலனுங்க, ஆனால் கோவலனே இல்லைங்க, கேவலன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுதான் நான் கேட்குறேன். அந்த மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டதெல்லாம் சொல்லுங்க. ஊழ்வினையை ரொம்ப அதிகமாக என்கரேஜ் பண்ணுறது, பழமைவாதத்தை போதிக்கிறதுன்னு சொல்லி அந்த வெரி குட், வெரி குட். பழமைவாதம் இது வந்து என்னப்பா இதை போய் பேசிட்டு இருக்கீங்க, ரொம்ப பழசு அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. வெரி குட். அப்புறம் வேறு இருக்கா? கருப்பை பற்றியே பயங்கர ஒரு பெரிய அது ஒரு கான்ட்ரவர்ஷியலாகவே எப்பயுமே அதை பற்றி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத பற்றிலாம் போகும். சரி, இப்போ இந்த ஜஸ்டிஃபிகேஷன்லாம் ஏன் வருது? பாசிட்டிவ் ஜஸ்டிஃபிகேஷன் பேசிட்டோம், நெகட்டிவ் ஜஸ்டிஃபிகேஷன் பேசிட்டோம். ஜஸ்டிஃபிகேஷன் ஏன் வருது? யார் கூட்டாரு? ஏன் வருது ஜஸ்டிஃபிகேஷன்? அவங்க பெர்செப்ஷனை வெளிப்படுத்த. அது ஏன் ஒரே மாதிரி இல்லை, ஏன் மாறுது? எல்லாரும் ஒரே மாதிரி இல்லையா? திங்கிங் எல்லாத்தோடைய. ஸோ ஏன்னா நம்ம போக போக நம்ம ஒன்று கால மாற்றம், அதுக்கப்புறம் நம்ம சுற்றி இருக்க டெக்னாலஜி மாறுது, நம்மளோட இலக்கியம் வளருது, மனநிலை வளருது. இது எல்லாமே வளரும் போது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட காவியம் வந்து இன்னைக்கு அப்படியே போற்றப்படுமா அப்படின்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும். அதனால கான்ட்ரவர்சி வருதுங்கிறது ரொம்ப வந்து
ஒரு சகஜமான விஷயம், அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் இது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணிருக்கணும்? வெரி குட். அதை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கணும். நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? எப்படி நமக்கு தெரிஞ்சது? பார்த்தது, கேட்டது, படித்தது. பார்த்தது தான் முதல்ல, இந்த சினிமாவில் இல்லை வேறு ஏதாவது நாடகத்தில் அந்த மாதிரி பார்த்தது தான் முதல்ல. அதுக்கப்புறம் மற்றவங்க சொல்கிறத கேட்குறது. மற்றவங்கன்னா யார் வேணா இருக்கலாம், நம்ம பக்கத்தில் இருக்கவங்க இருக்கலாம், அல்லது பெரிய அறிஞர்கள் இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம், ஒரே ஆசிரியர்கள் சொன்னது இருக்கலாம். படித்தது ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா, மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த ஜஸ்டிஃபிகேஷன் படியே நம்ம போயிடுறோம். அதை தவிர்த்துட்டு நாம் இதை படிக்கிறதுனால நமக்கு என்னென்ன கிடைக்கும், ஏன் படிக்கணும், அதை பற்றி தான் நான் பேசலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதனால வந்து ஒரு உதாரணமாக கோவலன் அவரை பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு இருக்கேன். மற்றபடி எல்லாவற்றையும் கொஞ்சம் அப்படி டச் பண்ணி போகலாம் அப்படின்னு இருக்கேன். முதல்ல வந்து திருக்குறளோட நிறைய வந்து ஒத்து போகும். எப்படி? திருக்குறள்ல 3 பால் இருக்கு, இதுல 3 காண்டங்கள் இருக்கு. 3 காண்டத்துல வந்து திருக்குறள்ல ஒரு பால்லையும் ஒரு அதிகாரம் அப்படின்னு இருக்கும். இதுல ஒரு காண்டத்திலயும் ஒரு காதை அப்படின்னு இருக்கும். மொத்தமா அதே மாதிரி தான். ஆனா திருக்குறள் வந்து சின்ன சின்ன பாடல்கள் நிறைய இருக்கு. இது வந்து காலத்தால ரொம்ப முந்தினதுன்னு சொல்றதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஒரு ஆசிரியப்பா வடிவுல எழுதியிருக்காங்க. ஆசிரியப்பான்னு என்னன்னா 4 அடியிலேருந்து 1000 அடி வரைக்கும் அதுல எழுத முடியும். ஒரு பாட்டு, ஒரே ஒரு பாட்டு 1000 அடி வரைக்கும் எழுதக்கூடிய வரைமுறை கொண்டது. அதனால பெரிய பெரிய பாடலாம் நிறைய விஷயங்களை சின்ன சின்னதா பண்ணி எழுதியிருப்பாங்க. இதோட கதை சுருக்கம் என்னன்னா, சேரன் செங்குட்டுவன், அவருடைய தம்பி இளங்கோவடிகள், இவங்க 2 பேருமே அந்த இவங்க வந்து பட்டம் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஜோசியம் பார்ப்பாங்கல்ல, அப்பெல்லாம் அந்த ஆர்வம் பார்க்குறப்ப அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்னவர் தான் வந்து அரசாட்சிக்கு வர முடியும், பெரியவருக்கு அரசாட்சி கிடையாது அப்படின்னு சொன்னதுனால அது எப்படி நீங்க முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு எதுவுமே வேணான்னு அவர் துறந்து சமண மதத்தை தழுவி அடிகளாயிடுவார். அதனாலதான் இளங்கோ, ஆனா அடிகள், இளங்கோவடிகள் அப்படின்னு பேரு. அவருடைய பேர் நமக்கு தெரியாது, யார் பேர் நமக்கு தெரியாது. இது ஒரு காரண பேர் தான். இவருடைய அண்ணன் தான் சேரன் செங்குட்டுவன். அவர் உங்களுக்கு தெரியும், கண்ணகிக்கு சிலை எடுத்தவர். சேர, சோழ, பாண்டிய நாடு 3 நாட்டை பத்தியுமே ஒரு சோழ நாட்டு இளவரசர் சேர நாட்டு இளவரசர் எழுதணும் அப்படின்னா அது எப்படி அவர் கான்ட்ரவர்சியல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நீ வந்து உங்க ஊரை மட்டும் பெருசா சொல்லிப்ப, மற்றவங்க ஊரெல்லாம் வந்து தாழ்வா சொல்லிடுவ நீ அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இதை படிச்சு பார்த்தா நமக்கு தெரியும், எந்த இடத்துலையுமே சேரர்களுக்கும் சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் எந்த வகையிலும் ஒரு சின்ன அவமரியாதையோ ஒரு மதிப்பு குறைவோ எந்த இடத்துலையும் ஏற்படுத்தவே இல்லை. சமமான ஒரு பார்வையோட அவர் பார்த்துக்காரு. அவர் தன்னுடைய இந்த சமண மத துறவி அப்படிங்கிற அந்த பார்வையில வந்து இது எல்லாத்தையுமே ஒரு சமமா செஞ்சிருக்காரு. ஆனா இது எடுத்த உடனே இளங்கோவடிகள் எழுதுறாரு. அது எழுதுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மலைவளம் பார்த்தல்னு ஒரு சின்ன விஷயம் இருக்கு. முன்னாடிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய இடத்துல ராஜாக்கள்லாம் வந்து மாறுவேஷம் போட்டு அங்கங்க நகர்வலம் போவாங்க அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அப்ப வந்து சேர நாடு மலைகள் சொல்லணும், அந்த மலையோடைய வளம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு ராஜா போறாரு. அப்ப ராஜா போறாங்கன்னா அதுக்கு புரோட்டோகால் இருக்கும். இப்போ நமக்கு பிரைம் மினிஸ்டர் வராரு, அப்படின்னு ஒரு பிரசிடென்ட் வராரு அப்படின்னா புரோட்டோகால் இருக்கும்ல. என்னென்ன ஒரு படை வரும், அவங்க கூட இவங்கெல்லாம் இருக்கணும் ஒரு கணக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு ராஜா வரணும்னா என்னென்ன இருக்கணும் ஒரு கணக்கு இருக்கு. ஒரு பட்டத்து யானை வரணும், அது மேலே வெண்கொற்ற கூட இருக்கணும், 5 வகையான அமைச்சர்கள் இருக்கணும், இந்த அதிகாரிகள் இருக்கணும், அப்புறம் அவருக்கு ஒரு மெய்காப்பாளர் இருக்கணும், அப்படிலாம் கணக்கு இருக்கும். அப்போ ஒரு படையாக தான் வர முடியும் ராஜா வெளியில் வந்தான். அவரோட தம்பியும் வராரு, அந்த அடிகளவரும் வராரு. மலைவளம் பார்க்க போறாங்க. அப்ப வந்து அந்த மலையில இருக்க மக்கள், மலைக்குறவர்கள் ஒரு கூத்து ஆடுறாங்க. கூத்துனா அந்த காலத்துல வந்து அதுக்கு குறவை அப்படின்னு பேரு. இப்பயும் குறவை தான். அந்த கூத்துல ஒரு வகை. கூத்துன்னா தனித்தனியா எல்லாரும் அவங்களோட கேரக்டர் சொல்லுவாங்க இல்லையா. குறவைனா 2 பேரா சேர்ந்து ஒரு கேரக்டரை சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு வெரைட்டி. அந்த மாதிரி குறவை பாடும் போது என்னமோ இந்த புதுசா சொல்றாங்களே, யாரோ ஒரு பெண்ணை பத்தி பாடுறாங்களே, இது என்ன அப்படின்னு கேட்க போறாங்க. இந்த பாட்டு அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது, இதெல்லாம் யார் எழுதி கொடுத்தா, இதெல்லாம் பேச போகும்போது அங்க பக்கத்துல சீத்தலை சாத்தனான்ற ஒரு புலவர் இருக்காரு. அவர் வந்து மதுரையை சேர்ந்தவர். கூலவாணிக்கு தானியம் வியாபாரம் செய்யறவங்க, அந்த குளத்துல வந்தவங்க. சீத்தலை சாத்தனான்னு அவருக்கு பெயர். சீத்தலைன்றது அவரோட ஊர். அந்த ஊர்ல இருக்கிற சாத்தனார்ன்ற ஒரு புலவர் அங்கே இருக்காரு. அவர் வந்து இந்த கண்ணகியோட கதையெல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு இந்த கதையை தான் அவங்க பாட்டா பாடுறாங்க அப்படின்னு, அப்படியே எனக்கு இதை எழுதணும் போல இருக்கு அப்படின்னு வந்து இளங்கோவடிகள் கேட்கிறாரு. ஏன்னா அந்த துறவிகளுக்குலாம் ஒரு வேலை இருக்கு. அவங்க துறவிகள்லாம் எல்லாத்தையும் திறந்துட்டு அப்படியே ஜாலியா போய் உட்காந்துக்கலாம், அது கிடையாது. அவங்க வந்து நிறைய பணி செய்யணும், இலக்கிய பணி செய்யணும், மத பணிகள் செய்யணும், அப்புறம் அந்த தொண்டுகள் செய்யணும், நிறைய இருக்கு. ஸோ அதனால நம்ம எழுத்து பணி ஏதோ ஒன்று செய்யணும், இதுல இருந்து தொடங்கலாமே அப்படிங்கிற எண்ணத்துல வந்து அவர் கேட்கிறாரு. அப்ப சீத்தலை சாத்தனார் இதை நான் எழுதணும்னு வச்சிருக்கேன்
அப்படின்னு சொல்லுவோம். யூ கேனாட் கிராப் இட்ல. அப்புறம் வந்து இவரோட ஆசையை பார்த்துட்டு சரி நீங்கள் எழுதுங்க, இதுக்கு வந்து பார்ட் 2, வெரி ஃபர்ஸ்ட் பார்ட் 2 எனக்கு தெரிஞ்சு அப்போ தான் போட்டாங்க, அதுதான் மணிமேகலை. அதனால தான் இதை வந்து ரெட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எழுதுனதே வந்து இட்ஸ் வெரி முதல்ல ஒரு முன்முடிவோட நிறைய இது இப்படி தான் இருக்கணும், வெரி டிஃபைன்டு எண்ட் இன் ஸ்டார்ட் வித் எண்ட் இன் மைண்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தொடங்கினா தான் நல்லா ரொம்ப டிஃபைன்டாக அதில் இருக்கும். இதில் நிறைய சிறப்புகள் இருக்குது. என்னென்னா அந்த காலத்தில் யாரை பாடினாலும் ஒன்றா கடவுளர்களை பாடுவாங்க, இல்லைன்னா வந்து அரசர்களை பாடுவாங்க, இல்லை ஏதாவது தலைவர்களை பாடுவாங்க, வேற ஏதாவது ஒரு சிறப்பாக ஏதாவது ஒரு பணி செஞ்சவங்கள மட்டும்தான் பாடுவாங்க. இதை மாற்றி பாடின முதல் காவியம் வந்து சிலப்பதிகாரம் தான். ஒரு குடிமக்களை வந்து மையமாக வச்சு இத்தனை அரசர் அல்லாத பிற மக்களை மையமாக வச்சு பாடின முதல் பாடலாக இருக்கிறதுனால இது குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கு. இருந்தாலும் இந்த குடிமக்கள் காப்பியம்ன்றது முதல் சிறப்பு. இது எப்போ எழுதப்பட்டது, இந்த காலத்தை வந்து வச்சு பார்த்தோன்னா, இந்த அரசர்களுடைய காலம் அதெல்லாம் வச்சு பார்த்தோன்னா இது வந்து 114லேருந்து 136க்குள்ள, அதாவது 2ஆம் நூற்றாண்டு, முதல் நூற்றாண்டு முடிஞ்சு 2ஆவது நூற்றாண்டு ஆரம்பத்தில் எழுதியிருக்காங்க. அப்போனா இன்னைக்கு வந்து நமக்கு 1800 ஆண்டுகள் ஆகும். திருக்குறளுக்கு பின்னாடி தான் வந்தது, ஆனால் ரொம்ப க்ளோசர் அந்த பீரியடில் வந்தது. இது எதுக்கு இவ்வளோ நம்ம படிக்கிறோம்னா, அந்த காலத்தோடைய பேக்ரவுண்ட் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை பற்றி நம்ம படிக்கணும். ஆமாம், மற்ற அந்த பேசிக் கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மாசாத்துவன் மகனாக இருந்தால் வணிகர்களோட குழந்தைங்களா இருந்தாங்க 2 பேரும். 12 வயசு 15 வயசு இருக்கும்போது கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் தனி கொடுத்தன வச்சாங்க. அவங்கெல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க. மறுபடியும் மாதவியோடைய அறிமுகம் வந்து கிடைச்சது. அது எப்படி கிடைச்சது அப்படின்றது அங்கே முக்கியம். ராமாயணத்தில் எப்படி ஒரு கூனி இருந்தாங்க, அவங்க ஒரு விஷயத்துக்கு காரணமாக இருந்தாங்க, அதே மாதிரி இங்கேயும் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க மாதவியோட பணிப்பெண். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி அவர் தலைக்கோல் பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைக்கோல்னா என்னென்னா, ஒரு ராஜாவுக்கும் இன்னொரு ராஜாவுக்கும் சண்டை வரும். சண்டை வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, யார் ஜெயிச்சிட்டாங்க, ஜெயிச்ச ராஜா வந்து அவங்களோட யானை அனுப்பி, எதிர் ராஜா இருக்காங்கல்ல அவங்களுக்கு வெண்கொற்ற குடைன்னு ஒன்று இருக்கும், அந்த கொடையை வந்து மிதிக்க சொல்லுவாங்க. அது மிதிச்சு அந்த கோல் வந்து உடஞ்சிரும், அந்த கொடையோட குச்சி வந்து உடஞ்சிரும். அது உடஞ்சி வந்ததுல மேலே இருக்கிற 7 ஜான் அது கணக்கு பண்ணி அதை அறுத்து எடுத்துட்டு வந்துடுவாங்க. அது வந்து ஒரு பெருமை ஜெயிச்சவங்களுக்கு. அது மற்ற ராஜாவுக்கு இழிவு. அந்த மாதிரி எத்தனை ராஜா நான் இழிவுபடுத்திருக்கேன் பார்த்தியா அப்படின்னு சொல்ற ஒரு இதுதான் அது. ஆனா அது வந்து ஆளுகிற ராஜாவுக்கு பெருமை. அந்த பெருமையை வந்து தலைக்கோல்னு அவங்களுக்கு கொடுப்பாங்க, பரிசா கொடுப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, நீங்க தான் இந்த ராஜ்யத்துல சிறந்த ஆட்டக்காரங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்குறாங்க. தான் தலைக்கோல் பட்டம் சொல்லுவாங்க. அது கொடுக்குறாங்கன்னா அதோட சேர்ந்து நிறைய பரிசுகள் வரும், பொன் பொருள் எல்லாமே வரும். அந்த பொண்ணு போட்டிருக்க மாலையை வந்து இந்த கூனி வந்து மார்க்கெட்ல போய் விற்பாலாம், குவி சந்தையில வந்து விற்பாங்களாம். அது 1000 சம்திங் ஏதோ ஒரு களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொன் அதை கொடுத்தாதான் வந்து அந்த மாலையை வாங்க முடியும். அந்த மாலை யார் வாங்க முடியாது, 1000 பொண்ணு கொடுத்தா அந்த மாலை யார் வாங்க போறா அப்படின்னா, எல்லா பக்கத்துல இருக்கவங்களாம் ஊசி பேத்தி விட்டு இவருக்கு நிறைய பணம் இருந்ததுனால என்னால் அதை வாங்க முடியும் அப்படிங்கிறதுனால அவர் அதை வாங்குறாரு. இந்த மாதிரியே தான் பழக்கம் அதிகமாகி அப்புறம் அவங்க கூட இருக்கிற மாதிரி ஆயிடுது. ஒரு டைம்ல இவங்க 2 பேருக்கும் சண்டை வந்து 2 பேரும் பிரிஞ்சிடணும். மறுபடியும் கண்ணகிக்கே போறாரு. இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து சிலம்பு எடுத்துக்கிட்டு மதுரைக்கு வராங்க. வந்த பிறகு நடக்கக்கூடாத பல விஷயங்கள் நடக்குது. அதனால இவங்க வந்து வழக்குரைக்க போறாங்க. இப்போ வழக்குரைக்க போகும்போது தான் அவங்க கண்ணகி என்ன சொல்றாங்க, என்னோட ராஜாலாம் யார் தெரியுமா, ஒரு புறாவுக்கு வந்து ஒரு கருடம் தொட்டிட்டு வருது. அப்போ அந்த புறாவை வந்து விட்டு கொடுக்க மனசு இல்லாமல் அந்த சிபிங்கிற சக்கரவர்த்தி என்ன பண்ணார்னா, புறாவோட தராசில் வச்சுட்டு அதோட எடைக்கு சமமான எடை என்னவோ தன் உடம்புல இருக்க தொடையிலேருந்து சதையை பிச்சு வச்சாராம். அந்த கழுகும் பட்னியாக இருக்கக்கூடாது, புறாவையும் காப்பாற்றணும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஓப்பன் மைண்டட் திங்கிங், அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் பண்ணவங்க, அவ்வளோ அறம் உள்ளவங்களா இருந்தாங்க. அப்புறம் மனுநீதி சோழன், அந்த கதையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஆராய்ச்சி மணின்னு ஒன்று வெளில கட்டியிருப்பாங்க. அவங்க யாருக்காவது வருத்தமா இருக்குன்னா வந்து அந்த ஆராய்ச்சி மணி அடிச்சாங்கன்னா உடனே அரசனே வந்து அதை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் அந்த ஆராய்ச்சி மணியோடது. ஒரு பசு தான் அடிச்சது, வேற யாருமே அடிக்கல, அது சும்மா இருந்தது. ஒரு பசு வந்து அடிச்சது. அப்புறம் என்னன்னா அது என்னன்னு பார்க்கும்போது கண்ணுக்குட்டி இறந்துருச்சு. அப்பனா அந்த கண்ணுக்குட்டிக்கு அந்த தாய் பசுக்கு அந்த கன்றை திருப்பி தர முடியுமா, முடியாது. அப்பனா இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா, யார் அவங்கள கொண்டாங்க அவங்களுக்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு குழந்தை இல்லாமல் ஆகணும், அவ்வளோதான். அதனால என்னுடைய மகனை வந்து நான் கொலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர் சட்டத்தில் அதே மாதிரி வந்து பண்ணாங்க. அவ்வளோ அறமுடைய அரசர்கள் இருந்த நாடு என்னுடைய நாடு. அங்கேருந்து நான் வரேன்,
அங்க இருக்க ஒரு வணிகனுடைய மகனை வந்து நான் மனம் முடிச்சு இத்தனை நாள் ஆகுது, நான் வாழ்க்கையை தேடி உங்களோட நாட்டுக்கு வந்தோம் அப்படின்னு வந்து சூழ்கடல் மன்னா அப்படின்னு சொல்லி அறம் கேட்குறா. அப்படி கேட்கும்போது நான் வந்து ஆமா நான் செஞ்ச தப்பு தான் அப்படின்னு மன்னன் வந்து ஒத்துக்கிறாரு, இறந்து போயிடுறாரு. அப்ப அவளுக்கு என்ன கோபம் வருதுன்னா, தீத்திரத்தார் நிறைய இருக்காங்க இந்த இடத்துல, தீமை செய்றவங்க நிறைய இருக்காங்க இந்த நாட்டுல, ஆராய்ச்சி இல்லாதவன் மனுஷனா இருக்கான், அதனால எங்கெல்லாம் அழிஞ்சு போங்க அப்படின்னு சொல்லி மதுரையை எரிச்சிடுறா அப்படிங்கிறது தான் கதை. இது வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு மேல விஷயங்கள் நான் சொல்றேன். இப்படி ரொம்ப கோபமா இருந்து மதுரையில எரிச்சு இது பண்ணும்போது அங்க வந்து மதுராபதி அப்படிங்கிற ஒரு தெய்வம் வருது. அது என்ன மதுராபதின தெய்வம்னா, பழைய காலத்துல நம்ம ஊரு நம்ம நாடு இது எல்லாத்தையும் தெய்வமா கொண்டாடுற பழக்கம் வந்து இருந்தது. அப்ப ராமாயணத்திலயும் கூட நீங்க பார்த்திருப்பீங்க, லங்காபுரிக்கு லங்கினின்னு ஒரு தெய்வம் இருப்பா. அதே மாதிரி எல்லா இடத்துலயும் காவல் தெய்வம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி பாண்டிய நாட்டிலயும் காவல் தெய்வம் அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தது. அதுக்கு பேர் தான் மதுராபதி. அது வந்து எப்படி இருக்குன்னா, அந்த கற்பனை உருவம் நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். சிவபெருமான் ஒரு வாகனா இருந்தா எப்படி இருக்கும், அர்த்தநாரியா இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கோலத்தை தான் சொல்றாங்க. அது வந்து கண்ணகி கோவமா இருக்கா. இந்த தெய்வம் வந்து அவளுக்கு பின்னாடி நின்று பேசுதான். என்ன பேசுது அப்படின்னா, நீ ஏன் என்ன பின்னாடி நின்று வந்து பேசுற அப்படின்னா, முன்னாடி வந்து நிக்க கூடாது, எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அவங்க வைஃப் வந்து கோவமா இருந்தாங்கன்னா முன்னாடி பண்ணிட்டு பேசக்கூடாது, பின்னாடி இருந்து பேசலாம். ஓகே, பின்னாடி இருந்து நீ என் தோழி, யாரு ஒரு தெய்வம் சொல்லுது, நீ என் தோழி, உனக்கு வந்து இவ்வளோ அறிவு இருக்கு, நீ இந்த மாதிரி இடத்துல இருந்து வந்திருக்க, அதனால நான் உனக்கு பணிவா நின்று பின்னாடி இருந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் நீ வந்து பாண்டியனை வந்து ஒரு ஆராய்ச்சி இல்லாத மன்னன்னு சொன்னீங்க, அந்த கதையை அவன் ஏன் அப்படி ஆனான்னு நான் சொல்றேன், கொஞ்சம் கேள அப்படின்னு சொல்லி இந்த கதையை சொல்ல தோங்குது. ஏன்னா உனக்கு மட்டும்தான் சிபி சக்கரவர்த்தி இருப்பானா, உனக்கு மட்டும்தான் ஒரு மண்மீதி சோழன் இருப்பானா, எங்களுக்கு இருக்க மாட்டாங்களா அப்படின்னு அவ தன்னுடைய வரலாற்றை வந்து சொல்றான். அப்ப பொற்கை பாண்டியன் அந்த கதையை சொல்றா. பொற்கை பாண்டியன் கதை பொதுவா தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஃபேமஸான கதை தான். பொற்கை பாண்டியன் வந்து அவனுடைய நாட்டுல ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் போது அங்க வந்து குடிமக்கள் இருக்காங்க. அதுல இவரு நகர்வலம் போயிட்டு இருக்கும்போது, அதாவது மாறு வேஷம் போட்டு எப்படி இருக்கு ஊர்ல எப்படி இருக்கு அப்படி மறுபடியும் பார்க்க போகும்போது ஒரு கணவன் மனைவி 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. இந்த கணவன் வந்து பொருள் தேடி வெளியில போக போறாரு. அப்ப மனைவி வந்து பயப்படுறான், எனக்கு இங்க வேற யாரும் இல்ல, பாதுகாப்பு இல்லாத இந்த இடத்துல ஏன் என்ன விட்டுட்டு போற அப்படின்னு அவன் வந்து ஒரு கேள்வி கேட்கிறான். இந்த பொற்கை பாண்டியன் அப்ப பொற்கை பாண்டியன் பேர் கிடையாது, இந்த பாண்டிய ராஜா இருக்கும் போது அவருடைய காவலை மீறி உனக்கு என்ன பெரிய காவல், உனக்கு ஒண்ணுமே வராது, நீ நல்லா இருப்பா, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பிடுறாரு. இது வந்து மனசுக்கு ஒரே டச்சிங் ஆயிடுது மன்னனுக்கு. அதனால வந்து நான் எப்படியும் உங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு எப்பயுமே ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு கேர் எடுத்து அந்த வீட்டை வந்து பார்த்துட்டு இருப்பாரு. கொஞ்ச நாள் வந்து அவங்க மனைவி மட்டும்தான் தனியா இருந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு அன்னைக்கு வந்து ஒரு ஆண் குரல் இந்த வீட்டுக்குள்ள கேக்குது. இவன் என்ன நம்பி விட்டுட்டு போனானே, நான் இவன் பார்த்துக்காம விட்டுட்டனோ அப்படின்னு நினைச்சு இங்க வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி மன்னன் போய் கதவை தட்டுறான். கதவை தட்டினதும் உள்ள இருக்கிறது அவளுடைய கணவன் தான். போன கணவன் வெளில வந்துட்டான். இப்ப அவனுக்கு வந்து ஒரு யாரோ ஏன் இப்ப கதவை தட்டுறாங்க தேவையில்லாத நேரத்துல அப்படின்னு ஒரு கேள்வி மனசுக்குள்ள இருக்கு. அவன் கேட்டுறான். இத அரசன் வெளில இருந்து கேட்கிறாரு. அப்ப அந்த மனைவி சாமர்த்தியமா கேக்குறா, இத்தனை நாள் எனக்கு காவலனா இருந்த மன்னன் வந்து இப்ப இல்லையா, உன் மன்னனோட காவல் வந்து எனக்கு இப்ப இல்லாம போயிடுமா, எப்படி நீ அந்த பார்த்து அந்த கேள்வி கேட்கலாம் அப்படின்னு அவ கேட்கிறா. இது வந்து மன்னனுக்கு ரொம்ப சுருக்குன்னு மனசுல தைச்சிடுது. அதனால என்ன பண்றாருன்னா, அந்த தெருவில் இருக்க எல்லா வீட்லயும் கதவை தட்டிட்டே போறாரு. இப்ப காலையில இருந்துச்சுன்னா யார் இந்த மாதிரி ராத்திரி ஆனா வீட்டுல கதவை தட்டுறது அப்படின்னு எல்லாரும் வந்து மன்னன்ட்ட வந்து சொல்ல வராங்க. அவனை நான் பிடிச்சிட்டேன், அவன் ஒரு திருடன், அவனை நான் பிடிச்சி வச்சிருக்கேன், அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு நீங்களாம் சொல்லுங்க, அது கொடுக்கலாம். யார் தட்டினாங்களோ அந்த தட்டின கையை வெட்டிடணுங்க. அந்த கையை வெட்டிட்டான் அரசன், அவனோட கையை அவனே வெட்டிட்டான். அதனால ஏன் அப்படிங்கிறவன் இந்த மாதிரி செய்தியெல்லாம் சொன்ன பிறகு மக்கள் மனசு திருந்தி உனக்கு வந்து இனிமேல் ஒரு பொண்ணால ஒரு கை செஞ்சு வைக்கணும்னு பொன் கை செஞ்சு கொடுத்தனாலதான் ஒரு பொற்கை பாண்டியன் அப்படின்னு ஆனாரு. அப்ப எங்க மக்களுக்கு எங்களுடைய ராஜாக்களுக்கும் ஆரம் இருக்குல்ல. இதே மாதிரி இன்னும் எத்தனையோ கதைகள் சொல்லலாம். சொல்லிட்டு இதே ஈக்குவலா இருந்த இந்த மன்னனுக்கு இந்த ஆராய்ச்சி செய்யாம முடிவு செய்யற ஒரு நிலைமை ஏன் வந்ததுன்னா, அது ஊழ். இந்த ராஜாக்கு மட்டும் இல்ல, உன் கோவலனோட கதையும் சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லி அப்ப மதுராபதி தெய்வம் உனக்கு சொல்லுது. 3 விஷயம் சொல்லுது. இன்னைக்கு வந்து உன்னுடைய கணவன் எந்த பழியும் செய்யல, அதுக்கு என்ன காரணம் சொல்றேன், அவன் எவ்வளவு நல்லவன் உனக்கு சொல்றேன், நீ கேளு அப்படின்னு. அப்ப வந்து மாதவியோட
இருக்கிற நாட்களில் மணிமேகலை குழந்தையா பிறக்கிறா. அவளுக்கு பேர் வைக்கிற அந்த ஃபங்க்ஷன் வருது. அப்போ வந்து ஒரு புலவர் வந்து இவர்கிட்ட ஏதாவது அந்த குழந்தைய பற்றி ஏதாவது பாடி ஒரு ஆசீர்வாதம் பண்ணி அதை பரிசை வாங்கி போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த புலவர் வரார். வரும்போது அந்த தெருவில் அந்த மதம் கொண்ட யானை வந்து ஒன்று ஓடி வருது. இந்த ஆளை பிடிச்சிருது, இந்த புலவரை வந்து பிடிச்சிருது. அதனால என்ன இந்த அலற சத்தம் கேட்டு இவர் வெளில ஓடி வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்குறாரு. மதம் பிடிச்ச யானையோட கையில் மாட்டிட்டு இருக்காங்களா, யாராவது காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்களா? ஆனால் கோவலன் வந்து அந்த மதம் பிடிச்ச யானையை அடக்கி இவரை காப்பாற்றி இவருக்கு தேவையான பொன் பொருள்லாம் கூப்பிட்டு அமிச்சாரு. ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு கணவன் மனைவி, இந்த கீரிப்பிள்ளை கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, பார்ப்பனி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க குழந்தைய விட்டுட்டு தண்ணி எடுக்க போறாங்க. அந்த பெண்ணு வரும்போது குழந்தை பக்கத்துல அவங்க ஒரு கீரிப்புள்ளைய வளர்க்குறாங்க. வரும்போது அந்த கீரிப்புள்ள வந்து வெளில போய் நிக்குது. அது வாயெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. அதை பார்த்ததும் அந்த அம்மா என்ன நினைச்சிருக்காங்க, இந்த நம்ம குழந்தைய கடிச்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு தண்ணி தூக்கிட்டு வந்த தண்ணி கொடுத்து வந்து அது மேலேயே போட்டுடுறாங்க. செத்து போயிடுது. உள்ள வந்து பார்த்த பிறகுதான் தெரியுது அது வந்து ஒரு பாம்பு கடிச்சிருக்கு. பாம்பு உள்ள வந்திருக்கு. அந்த பாம்பை வந்து அந்த கீரிப்புள்ள கடிச்சிருக்கு, நம்ம குழந்தைய காப்பாத்திருக்குன்றது புரியுது. இது கணவன் வீட்டுக்கு வந்ததும் சொல்றாங்க. அவர் வந்து ஒரு ஓலையில் எழுதி கொடுத்துட்டு, நீ இவ வந்து பாவம் பண்ணவன், இவ கையால நான் சாப்பிடக்கூடாது, இவளோட நான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஓலை எழுதி, ஒரு பாவத்தை எல்லாம் தீர்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓலை எழுதி கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு. இப்ப அந்த பொண்ணு இந்த ஓலை எடுத்துட்டு ஊர் ஊரா போறா. என் பாவத்தை தீக்கிறதுக்கு யாராவது உதவி பண்ணுவீங்களான்னு கேட்டே போறான். அந்த பொண்ணுக்கு யாரும் பண்ண முடியாத உதவிய அவளுடைய பாவம் தீரும் அளவு பொன் பொருள் எல்லாம் தானம் பண்ணி அவளுக்கு போய் காசிக்கு போயிட்டு வர்றதுக்கு என்ன உதவியெல்லாம் செய்யணுமோ செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கணவனை கூப்பிட்டு வந்து இதெல்லாம் முடிச்சாச்சு, பரிகாரம் பண்ணியாச்சு, நீங்க சேர்ந்து நல்லா இருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வேற பொன் பொருள் எல்லாம் கொடுத்தாங்க. அந்த பொண்ணு யாருன்னே கோவலனுக்கு தெரியாது. ரெண்டாவது அவனுடைய குணம் நல்ல என்னன்னு எடுத்து சொல்லு. இந்த மாதிரி சில கதைகள்லாம் சொல்லிட்டு இவன் வந்து நல்லது செஞ்சவங்களுக்கு நல்லது தான் நடக்கணும். அப்ப இவனுக்கு ஏன் கெட்டது நடந்தது அப்படின்னா, இந்த ஜென்மத்துல பண்ணதா இருக்காது, பழைய ஜென்மத்துல பண்ண ஊழ்வினை இப்போ உறுத்து வந்து விட்டது அப்படின்னு அந்த தெய்வம் வந்து சொல்லுது. சொல்லிட்டு அந்த பழைய கதையை சொல்லுது. அப்ப வந்து சமந்தகன் பரதன் 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து 2 பேரும் வியாபாரிகளா இருக்காங்க. அவங்க வந்து வியாபாரத்தின் காரணமா ஒரு பொறாமையில இருக்காங்க. இப்ப பரதன் என்ன பண்றான், அந்த சம்பந்தனை பத்தி வந்து ராஜா கிட்ட போய் தேவையில்லாததெல்லாம் சொல்லிடுறான். இவன் வந்து ஒரு ஒற்றன், இவன் வந்து நீ என்ன பண்ற கோட்டைக்குள்ளன்னு பாக்குறதுக்கு வந்திருக்கான் வியாபாரின்ற பேர்ல, அதனால நீ என்ன பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அந்த ராஜா என்ன பண்ணானா, பிடிச்சி ஜெயிலெல்லாம் போடல, பிடிச்சி கொண்டுட்டான். ஸோ எதுவுமே தப்பு செய்யாத நேரத்துல இந்த பொறாமையின் காரணமா இவன் செய்த ஒரு செயல் வந்து பின்னால் வேற ஜென்மத்துல வந்து அவனுக்கு பொற்கொள்ளன் வடிவத்துல மறுபடியும் வந்து இவன் செய்யாத தவறுக்கு இந்த தண்டனையா வாச்சது. அதனால நீ கோவத்தை சாந்திப்படுத்திக்கோ, அமைதியாயிட்டு நீ இந்த ஒரு குன்றம் சொல்லணும், செங்குன்றம் ஒரு இடம், நீ அங்க இடத்துல போய் அமைதியா இருந்துக்கோ அப்படின்னு வந்து இந்த தெய்வம் மாற்றுப்படுத்தும். இந்த விஷயம் வந்து பொதுவா யாருக்குமே தெரியாது. இதை பத்தி பொதுவா யாரும் பேசினதே இல்லை. அதனால என்னன்னா, நிறைய இந்த பத்தினி பெண்கள் கதை இது அது நமக்கு இப்ப கான்ட்ரவர்சி இருந்தாலும் அந்த ஜஸ்டிபிகேஷன் வேற ஒருத்தர் சொல்லி நமக்கு வரத்துக்கும் நம்மளோட ஓன் ஜஸ்டிபிகேஷனா அது இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால இந்த கதையை வந்து நீங்களும் படிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். 1-2 பாட்டு மட்டும் சொல்லுங்க. எல்லாம் குரூப்ல அனுப்பிச்சிருக்காங்க, ஒரு டாக்குமெண்ட் இருக்கேன் திண்ணை குரூப்ல, வேணா ஓப்பன் பண்ணி பாத்துங்க. ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் இருக்கு. அதுல வந்து நிறைய பாடல்கள் இருக்கு. உங்களுக்கு வந்து அந்த ஞாயிறு போற்றுதும் அந்த பாடல், அதுக்கும் நிறைய பெருமைகள் இருக்கு. அது வந்து இயற்கையை முதன்மைப்படுத்தி எந்த தெய்வத்தையும் சொல்லாம எல்லா சமயங்களுக்கும் பொதுவாக இயற்கையை மையப்படுத்தி ஞாயிறு போற்றுதும் மாமழை போற்றுதும் திங்கள் போற்றுதும் இதை வந்து சொல்லி அந்த பாடல ஆரம்பிச்சிருப்பாங்க. அது ஒரு ஆனா எல்லாத்துக்கும் ஹைலைட்டா இருக்கிறது இந்த வழக்குரை காதை பாட்டு தான் இல்லையா, அதனால நான் அதை சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கு வந்து கண்ணைக்கு வந்து சிலம்பு எடுத்துட்டு வெளில வருவா. அந்த வாயிற் காவல் ஒன்று இருப்பான். அந்த காவலன்ட்ட வந்து நான் போய் அரசனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவா. அதை எப்படி வந்து வாயிற் காவலன்னு உள்ள போய் அறிவிக்கிறான் அப்படிங்கிறது. ஏதாவது தவறுகள் வந்தா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. வாழி என் கொற்கை வேந்தே வாழி, தென்னம் பொறுப்பின் தலைவா வாழி, செழியா வாழி, தென்னவா வாழி, பழியோடு படரா பஞ்சவா வாழி, அடத்தெழு குருதி அடங்கா பசுந்துணி, பிடத்தலை பீடம் ஏறிய மடக்கொடி, வெற்றிவே கடக்கை கொற்றவை அண்ணல்,
அறுவரு கிளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டருளிய அணங்கு சூருடை காணக முகுந்த காளி தாருகன் பேருரம் கிழித்துக் கொன்ற பெண்ணும் அல்லல் செற்றனள் போலும் செயத்தனள் போலும் பொற்றொழி சிலம்பொன்று ஏந்திய கையள் கணவனை இழந்தால் கடையகத்தாளே கணவனை இழந்தால் கடையகத்தாளே அப்படின்னு வந்து உள்ள போய் அறிவிக்கிறான். அதுக்கு வந்து அரசன் வந்து வர சொல்றாரு. கண்ணோல நீர் சொட்ட வந்து நிக்கிறா. நீ யாருமா அப்படின்னு இவர் கேட்கிறாரு. அதுக்கு அவர் தன்னை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா அப்படிங்கிற ஒரு விஷயம். தேரா மன்னா செப்புவதுடையேன் எள்ளரு சிறப்பின் இமயவர் வியப்ப புள்ளரு புன்கண் தீர்த்தோ நன்றியும் வாயிற் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட தான் தன் அரும்பெறல் பிள்ளையை ஆழியில் மடித்தோன் பெரும்பெயர் புகார் என் பதியே அவ்வூர் ஏசா சிறப்பின் இசை விளங்கு பெருங்குடி மாசாத்து வணிகன் மகனை ஆகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்கலல் மன்னா நின் நகர் புகுந்து இங்கு என் காற்றிலம்பு பகர்தல் வேண்டி நின் பார் கொலைகளப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி அப்படின்னு சொல்வா. அதுக்கப்புறம் வந்து அந்த ரொம்ப டச்சிங்கான பாட்டு வந்து இந்த மன்னன் வந்து தன்னை தானே அழிச்சிக்கிறது, இறந்து போறது. உடனே அவன் என்ன சொல்லுவான்னா, அவன் உணர்ந்துருவான் உடனே, ஒரு பொற்கொள்ளன் சொல்ல கேட்டு நான் நம்பினது என்னோட தப்பு தான், ஒரு ராஜாவா இருந்தது நான் பண்ணியிருக்க கூடாது. அதனால என்ன ஆச்சுன்னா, என்னுடைய வழி வந்த பெருமை மிகு மன்னர்கள் செஞ்ச எல்லாத்தையும் நான் செய்யாம விட்டுட்டேன், அது எல்லாத்தையும் நான் தப்பா பண்ணிட்டேன். மண்பதை காக்கும் தென்புலங்காவல் என் முதற் பிழைத்தது கெடுக என் ஆயுள் அப்படின்னு சொல்லுவான். உடனே அவனை தொடர்ந்து அப்படியே அவன் மனைவியும் ஓகே இதுல எனக்கும் பங்கு இருக்குன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டவ. கணவனை இழந்தோருக்கு அம்முறை காட்டி தேற்றுவதற்கு ஒற்றுமை. அப்பா இழந்துட்டா பரவாயில்லம்மா, இவங்கள இத்தனை பேர் இருக்காங்க, இவங்கெல்லாம் அப்பாவா இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனா கணவனை இழந்தவருக்கு அந்த முறை காட்டி தேற்றுவதற்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவளும் மானம்ன்றது அவ்வளோ பெரிய விஷயமா அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழர்கள்ட்ட இருக்கு. அதனால இந்த சிலப்பதிகாரம் படிக்கிறதுனால நம்மளுடைய பண்பாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். சும்மா வந்து வெறும் கதைகள்ல சொல்றதை விட உணர்வு பூர்வமா அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் படிச்சோம்னா நம்ம மிச்சம் எல்லாமே விளங்காததான் விளங்கும். அரசியல் பிழைத்தோருக்கு அறம், அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்று, உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இந்த 3 செய்தியும் இது எதனாலனா இந்த சிலம்பினால் அதிகரித்த இந்த வரலாறை சொல்வதனால நான் வந்து இந்த பாட்டுடை செய்யுளை நாட்டுடும் இப்பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லி அந்த இதை முடிப்பாரு. இது எழுதப்பட்ட 3 அந்த ஸ்கெலிட்டான் அந்த சொல்லுங்க 4 பில்லரா சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லும் போது இந்த 3 விஷயங்களை அடிப்படையா வச்சு எல்லா சமயங்களுக்கும் பொதுவாக எல்லா சமயங்களையும் போற்றி குறைச்சி சொல்லல, எல்லா சமயங்களையும் போற்றி எல்லா சமயங்களையும் நல்ல செய்திகள் இருக்கு அப்படின்னு சொன்ன ஒரு பாடல். இந்த காப்பியம் வந்து தமிழ்ல வந்து மொத்தம் 70 காப்பியங்கள் இருக்கு. அதுல முதலான தலையாயதும் முதலானதும் ரெண்டுமே முதல்ல எழுதப்பட்டதும் இதுதான். தமிழ்நாட்டு மாந்தர்கள் கதையை வச்சு எழுதப்பட்ட முதல் கலை காப்பியம் இதுதான். காலத்தாலையும் முதல்ல இதுதான். அதனால இது தலைக்காப்பியம். 5 பெருங்காப்பியங்கள் இருக்கு. அதுல முதன்மையானது இது. இதோட பார்ட் 2 2வது இரட்டை காப்பியமா வந்து மணிமேகலை. இது சிலப்பதிகாரம் முதலும் அதுதான் ஊழ்னு சொல்றாங்க. பழைய ஜென்மத்துல வந்து தன்னுடைய பழைய ஜென்மத்துல அந்த பரதன் அப்படிங்கிற ஒரு வியாபாரியா இருக்கான். அவன் வந்து பொறாமை காரணமா வேற ஒருத்தர் மேல தேவையில்லாத சொல்லி கொடுத்துட்டான். அந்த ஆளு இப்ப பொற்கொள்ளனா பிறந்துடும், இவர் வந்து கோவலனா பிறந்துட்டாரு. இப்ப எங்க 2 பேருக்கும் மறுபடியும் ஆராய்ச்சி இல்லாம அவனையும் சொல்லிட்டாரு இல்லையா அந்த ராஜா. அந்த ராஜா இப்ப பாண்டியனா பிறந்து அந்த ஊழை அனுபவிச்சிருக்காரு. அதனால இந்த ஊழ் காரணமாவே தன் உயிரை மாய்த்து கொள்ளும்படியா அவருக்கு நடந்தது அப்படிங்கிற இதுதான் ஊழ். அந்த ஊழ் வினை பயனா இது நடந்ததுன்னா ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அந்த இதை வச்சு இந்த பாட்டை எழுதியிருக்கேன்னு இளங்கோவடிகள் சொல்றாரு. ஊழ்வினைங்கிறது முன் பிறவியா இல்ல வாழ்க்கையில முதல் பாதியா எப்படி எடுத்துக்கிறீங்க? அதுக்கு வந்து நமக்கு தெரியாது எந்த காரணத்தினாலும் நம்ம இங்க இருக்கோம், எந்த காரணத்தினாலும் நமக்கு சாப்பாடு கிடைக்குது, எந்த காரணத்தினால பல பேர் சாப்பாடு இல்லாம இப்ப இருக்காங்க நமக்கு தெரியாது.
எதுவுமே. ஆனா இதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கலாம். அந்த காரணம் நமக்கு தெரியலாம் அல்லது தெரியாமலும் இருக்கலாம். அது எப்ப அந்த பயன் எனக்கு கிடைக்கும், ஊழ்வினை பயன் எப்ப கிடைக்கும்னா, ஊழ்வினை நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. இப்ப நமக்கு நல்லது நடந்தா நம்ம நல்ல ஊழ் செஞ்சிருக்கோம்னு அர்த்தம், கெட்டது நடந்தா கெட்ட ஊழ் செஞ்சிருக்கோம்னு அர்த்தம். இது ரெண்டுத்துக்கும் ஆகூழ் போகூழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வள்ளுவர் வந்து நிறைய குறட்பாக்கள்ல சொல்லியிருப்பாருக்கு ஒரு அதிகாரமே இருக்கு. அது எப்ப நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. முதல்ல இப்ப சிலது வந்து அந்த ஊழ்வினை பயன் எப்படி முளைக்கும்ன்றதுக்கு வந்து ஒரு உதாரணமா சொல்லுவாங்க. இப்போ கீரை போடுறோம் அப்படின்னா கீரை உடனே முளைச்சிடும். ஆனா வேற ஏதாவது ஒரு செடி போடுறோம், மாமரம் அந்த மாதிரி தான் போடுறோம்னா ஒரு 5-6 வருஷம் கழிச்சு முளைக்கும். இப்போ ஒரு தென்னை மரம் போடுறோம் அப்படின்னா அது இன்னும் ரொம்ப நாள் எடுக்கும் அது வளர்றதுக்கு. அதே போல நம்ம வினை வந்து ஒரு விதை போல, எந்த விதையை போடுறோமோ அந்த விதையுடைய தன்மையை பொறுத்து அது உடனே முளைக்குமா, கொஞ்சம் காலம் கழிச்சு நடக்குமா, இல்ல ரொம்ப நாள் கழிச்சு அது நடக்குமா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து இந்த மாடல மறையொன்றவனும் சொல்லியிருப்பான். இந்த மாதிரி இந்த ஊழ்வினை காரணமா தான் இது நடந்திருக்கும் அப்படின்னு அவன் கொண்டு வருவான். அந்த ஊழ்வினை என்ன அப்படிங்கிறது வந்து இந்த தெய்வம் தான் வந்து சொல்லுது. அப்ப நமக்கு எந்த தெய்வம் வந்து சொல்லணும்னு தெரியாது. அதனால வந்து எப்ப நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆனா பொதுவாவே இந்தியாவில் அடிப்படையா பாரத நாட்டுல பிறந்த சமயங்கள் எல்லாமே முற்பிறவியில ஒரு நம்பிக்கை இருக்கு. முற்பிறவியில அடுத்த பிறவியில ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த செட் ஆஃப் பிலீஃப்னால அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அதுவே உண்மையா இருக்கணுமான்னு நமக்கு தெரியாது. ஆனா அது போன ஜென்மத்துல நடந்திருக்கலாம், அதுக்கு முதல் பிறவியில நடந்திருக்கலாம், இல்ல இப்பவே பண்ணதா இருக்கலாம், நேத்து பண்ணதா இருக்கலாம், முற்பகன் செய்யின் பிற்பகல் விளையுமா இருக்கலாம், நமக்கு தெரியல அப்படிங்கறத. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் அதுல இருந்து உங்களோட புரிதல் என்ன? அதுல இருந்து புரிதல் என்னன்னா, எதுல வேணா பிழை நடக்கலாம், ஆனா அரசியல்ல பிழை நடக்கக்கூடாது. ஏன்னா அது மற்ற பிழைகள் எல்லாத்துக்குமே அது ஆதாரமா இருக்கு. அது இல்லாம அது வந்து அங்கீகரிக்கிற மாதிரி ஆயிடுது, பிழை செய்யறத அங்கீகரிக்கிற மாதிரி ஆயிடுது. அப்படி நம்ம செஞ்சோன்னா என்ன நடக்கும்னா, அந்த அரசாங்கத்தை அறமே வந்து மறுபடியும் வருத்தும். அது எப்படி வருத்தும் அப்படின்னா, இப்போ கோவிட் வந்துச்சு. இந்த கோவிட் வந்து ஒரு வைரஸ். அந்த வைரஸை வந்து கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாம வெளில வச்சாங்க, அதனால அது காணாம போச்சு. இப்போ அதனால உலகம் பூரா பிரச்சனையாச்சு. அதனால என்ன ஆச்சு, அவங்களுக்கு இன்னும் பிரச்சனையா தான் இருக்கு. மறுபடியும் வேற ஒரு வைரஸ் காணாம போச்சு, மறுபடியும் இன்னொரு இது வந்துட்டே தான் இருக்கு. மற்றவங்களாம் கொஞ்சம் சேஃப் ஆயிட்டாங்க. நமக்கு பாதிப்பு நடந்துன்றது ஒண்ணு, ஆனா தானாவே அது வந்து அவங்கள பாதிக்கும். நீங்களும் நானும் போய் அவங்கள பழி வாங்கணும்னோ, ஏன்னா ராஜாவை யாரும் கொலை பண்ண முடியாது இல்லையா அந்த காலத்துல. அரசியல் பிழைச்சா இப்ப நாம பிழை செஞ்சா, பாரதிதாசன் என்ன சொல்லுவாருன்னா, வேந்தனுக்கு விளையாட்டு நமக்கெல்லாம் உயிரின் பாதை தலை எடுக்கிறது. அவனுக்கு ஒரு விளையாட்டு பொழுதுபோக்கு, உனக்கு பொழுதுபோக்குன்னு யாரையாவது கூப்பிட்டு வசரத்தை எடுறா அவனா எடுத்துருவான். அவங்களுக்கு யாருமே பண்ண முடியும். இப்போ ஒரு ராஜாவை யார் கொலை பண்ண முடியும்? யாருமே பண்ண முடியாது. அதனால என்னன்னா, யாருமே பண்ணலனாலும், நீ பண்ணலனாலும் நான் பண்ணலனாலும் அறம் வந்து தானே கூற்றாக வரும் அப்படின்றத ஒரு கூற்றுனா எம் மரணமா வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படிதான் அது சொல்றாங்கன்னா, அது சொல்றதுதான் எனக்கு தெரியுது. உண்மையிலேயே எனக்கு புரிதல் இருக்கான்னு எனக்கு தெரியல. ரொம்ப நல்லா இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ராம் முதல்ல முதன்மை காவியம் சொன்னீங்க, அது கரெக்ட். முதன்மை காவியத்துல இது வந்து நான் படிச்சது என்னன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டிலே எல்லாம் ஃபுல் ஈவெண்ட் நடக்குதுல்ல, எல்லாமே தமிழ்நாட்டில் நடக்கும் இந்த காப்பியத்தில். இதுக்கு இந்த ராமாயணம் மகாபாரதம் எடுத்திங்கன்னா வெவ்வேறு ஊரில் நடக்கும், வெவ்வேறு ஸ்டேட் நடக்கும், வெவ்வேறு கண்ட்ரிலும் நடக்கும். அப்போ வந்து ஸ்டேட் கண்ட்ரி எல்லாம் கிடையாது. வடக்கு பக்கம் நடந்தது. அப்ப வந்து ஆரிய நாடு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல இப்பயுமே அது வந்து கேரளா சைடு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, மலையாளம் அப்படின்னா சொன்னாங்க இல்லையா. மலையாளங்கிறது வந்து அது தமிழோட சமஸ்கிருதம் கலந்த வடிவம் தான் மலையாளம்ங்கிறது. அப்ப முதல்ல எல்லாம் 3 தமிழ்நாடு தான், தமிழ் நிலங்கள் தான் 3. அதை 3 பகுதியா பிரிச்சு ஆட்சி செய்த மன்னர்கள் தான் 3. அவங்க தான் சேரர், சோழர், பாண்டியர். அதனால வந்து எல்லாமே ஒண்ணுதான். நீங்க சொல்ற மாதிரி தமிழ் நிலத்துல தென்னகத்துல நடந்தது எல்லாமே தென்னகத்துல நடந்தது இதுதான். இதுல என்ன முக்கியமான இன்னொரு செய்தினாரா, அவங்க வடக்கையும் போய் இந்த காரணத்தினால சேரன் செங்குட்டவன் என்ன நினைக்கிறான், கண்ணகிக்கு ஒரு சிலை எடுக்கணும், அந்த சிலையை வந்து கோவில்ல வச்சு நான் வழிபடணும் அப்படின்னு வந்து அவர் நினைக்கிறாரு. ஆனா அவர் பண்ண முடியல. ஏன்னா 2 ராஜா வந்து குறுக்க நிக்கிறாங்க, கனகன் விஜயன் 2 ராஜா வந்து நிக்கிறாங்க.
இந்த ஊர்ல இருக்கவங்க வேற யாருமே பத்தினி இல்லையா, நீ சொல்ற கண்ணகி மட்டும்தான் பத்தினியா, கல்லெல்லாம் கொடுக்க முடியாது, நீ எந்த கல் எடுத்து நீ செலவு பண்றன்னு நான் பார்க்கலாம் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. அதனால இவருக்கு வந்து ஒரு வீரம் போறதுக்கு அதனால என்ன பண்றாங்கன்னா இவங்க 2 பேரையும் போர்ல ஜெயிச்சு இமயமலைக்கே போய் கல் எடுத்துட்டு இந்த கனகன் விஜயன் 2 ராஜாவோட தலை மேல கல்லை வச்சு சுமந்து அவங்கள இங்க கேரளா வரைக்கும் எடுத்துட்டு வர வச்சு அதுக்கப்புறமா இங்க ஒரு சிலை பண்ணாங்க. வடக்கை ஜெயித்த கதையும் இங்க தான். ஒரு ஒரு நேரம் இருக்கும், நீங்க இளங்கோவடிகள் சமண துறவி ஆனார்னு சொன்னீங்கல்ல, அப்போ வந்து உங்களோட ஆராய்ச்சியோ இல்லை புரிதல் அப்போ என்ன மதங்கள் இருந்தது, ஏன் அவர் சமணத்தை தழுவினார்? அப்போ வந்து சமணத்துக்கு முன்னாடி வந்தது பௌத்தம், அதுக்கு முன்னாடி வந்து வைணவம் சைவம் நாளும் இந்த 4 மதங்களும் இருந்தது. இந்த 4 மதமும் எப்போதுமே ஒன்றுக்கு ஒன்று போட்டி போட்டுட்டே இருக்கும், நீ பெருசா நான் பெருசா என்ற போட்டி வந்து இந்த 4 மதத்துக்கும் இருந்துகிட்டே இருக்கும். அதனால இந்த மதத்தை பின்பற்றவங்களுக்கும் அந்த போட்டி இருக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. அவங்க காமன்ல வேணா நல்லா தான் இருந்திருப்பாங்க. ஆனா இந்த அரசியல்ல இருக்கிறவங்களோ மேல் இதுல தட்டுல இருக்கவங்களோ, மேல் தட்டுனா நான் பணத்தை பத்தி சொல்லல, இந்த மதம் இதை கடைபிடிக்க வேண்டிய இதை காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருக்கிற குருமார்களா இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய மதத்தை பரப்புறதுக்காக சீடர்களை உருவாக்குறாங்க. அவங்கெல்லாம் போய் திக்கு விஜயம் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவாங்க. அவங்க போய் வேற்று மதத்தினரோட உட்கார்ந்து போர் செய்யணும். போர்னா நாம வந்து ஆயுதம் ஏந்தி போர் செய்யறது இல்ல, ஒரு சொற்போர் தான் இது. அந்த டிபேட் பண்ணி அந்த டிபேட்ல ஜெயிக்கணும். அவங்க சொல்ற எல்லா தத்துவத்துக்கும் நீ சொல்ற தப்பு நான் சொல்றது சரின்னு அவங்க நிரூபிக்கணும். இதை மாத்தி மாத்தி எல்லா சமயங்களையும் நடக்கும். ஒரு இடத்துலயும் பௌத்த சமயத்திலயும் நடந்திருக்கும், சமண சமயத்திலயும் நடந்திருக்கும், சைவத்திலயும் வைணவத்திலயும் நிறைய நடந்திருக்கும். நம்ம பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். நிறைய பேர் தப்பா சொன்னா காது அறுத்துருவாங்க, அதெல்லாம் கேட்டிருப்பீங்க இல்லையா? எரிகுண்டத்துல வச்சு பாட சொல்லுவாங்க, கண்ணில் என்ன தலையை எடுத்துருவாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அப்படி காலம் காலமா இது நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நேரத்துல ஒரு மதம் கோலோச்சி இருக்கும். இந்த நேரத்துல சமணம் செழித்த நேரம் அது. அதனால ஒரு ட்ரெண்ட்னால அவர் சமண துறவியா ஆயிருக்காரு. அது வேற எந்த அடிகளாவும் ஆயிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த காலத்துல சமணம் ரொம்ப செழித்து ஓங்கி இருந்ததுனால அவர் பண்றாரு. ஒரு காலத்துல சமயத்தை அழிச்சு சைவம் மேல வரும், மறுபடியும் சைவத்தை அழிச்சு வைணவம் மேல வரும். இது 2 எல்லாமே தப்புப்பா, பௌத்தம் தான் கரெக்ட், மறுபடியும் அது மேல வரும். அது எப்போதுமே இருந்துட்டே இருக்கும். அது இருக்கிறது தான் நல்லது. எப்போதுமே ஒண்ணா இருக்கக்கூடாது, மாறி மாறி இது இருக்கிறது தான் நல்லது. நன்றி நன்றிங்க, நல்ல கேள்விங்க. வரேன். அடுத்து போயிடலாமா? டைம் இருக்கா? இதுதான் ரிஃப்ளெக்ட் பண்றாங்க கலந்துருக்காங்க சிலப்பதிகாரம். அடுத்த வாரம் என்ன பண்ணலான்னு ஒரு யோசனை தான் சொல்லுங்க, எந்த காவியம் வேணும்ட்டு. நான் ஆளை பிடிக்கணும். பிரவீனா சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜை திருப்பி செட் பண்ண முடியுமான்னு தெரியல. அதே மாதிரி இது ஒரு நந்தினி கேட்குற மாதிரி ஒரு சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் எடுக்கிற மாதிரி ரொம்ப ஒரு நல்ல முடிவில் முடிகிற கதையெல்லாம் கிடையாது இது. ஸோ அவங்க நீங்கள் நிறைய இலக்கணம் பேசிட்டாங்க. ஆனால் இது அதனால நான் இன்னைக்கு எடுத்திருக்க கதை வந்து செந்தில் ஜெகநாதன் சொல்லிட்டு ஒரு இளம் எழுத்தாளர், எவ்வம்னு கதை பேர். அவர் ஒவ்வொரு கதைக்கும் வைக்கிற டைட்டிலே வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி அவரை பற்றி சொல்லிடுறேன். அவர் வந்து இப்போ உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்லணும்னா ஜெய்பீம்னு ஒரு படம் வந்தது இல்லையா, அந்த படத்தில் ஒன் ஆஃப் த அசிஸ்டன்ட் டைரக்டர், சின்ன பையன், நம்ம ஏஜ் குரூப் என்னோட சின்ன பையன் தான் நினைக்கிறேன். ஆனால் எழுதிட்டு இருக்க கதைகள்லாம் நல்லா இருக்கும், கலங்கள். இது எங்களுக்கு இவரை எங்களுக்கு எப்படி அறிமுகம் ஆச்சுன்னா தமிழ் சங்கத்தோட எழுத்துப்பட்டறை, அப்புறம் லக்ஷ்மணன், அப்படியே பார்த்தோன்னா கோகுல் பிரசாத் தமிழினின்னு ஒரு பத்திரிகை இருக்கு, அது நடத்திட்டு வர கோகுல் பிரசாத்தோட இதில் பார்த்தீங்கன்னா ஜெந்தல் சேகநாதன், அப்புறம் திருச்செந்தாலை, இவங்களோட கதைகள்லாம் எங்களுக்கு அங்கேருந்து தான் அறிமுகம். அப்போ இவரோட கதைகள் வந்து நாங்கள் மலைக்கண்ணுன்னு ஒரு கதை இருக்கு, ரொம்ப ஃபேமஸானது, அது எல்லாரும் படிக்கணும், ரொம்ப முக்கியமான கதையும் கூட. இவர்கிட்ட எங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி என்ன இருந்ததுன்னா, இந்த டைட்டில்லாம் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க? ஏன்னா கதைக்கு வந்து ஒரு டைட்டில் ரொம்ப முக்கியம் இல்லையா? இதுக்காக ஒரு ரைட்டர்ஸ் எவ்வளோ மெனக்கெடுறாங்கன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம போகிற போக்கில் ஒரு டைட்டில் வைக்கிறதெல்லாம் இல்லை. அவங்க வந்து இப்போ நீங்கள் இந்த எவ்வமா இருக்கட்டும், மலைக்கண்ணை வந்து அவர் சொல்லும்போது கம்பராமாயணத்துலேருந்து எடுத்திருக்காரு. இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா, இப்போ பிரவீனா சொன்னாங்க, காரண பெயர்லாம் சொன்னாங்க இல்லையா,
இது வந்து காரண பெயர்னா எதுக்காவது ஒரு காரணம் இருக்கணும். அப்போ அதுதானே இப்போ இளங்கோ வடிகள் அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கண்ங்கிறது வந்து ஒரு இடுகுறி பேரில் வரும். எப்படின்னா இதுக்கு வந்து ஜஸ்ட் லைக் தட் மரம் செடி அதுக்கு காரணம்லாம் கிடையாது. அப்போ இது எப்படி சொல்கிறாங்கன்னா மலைக்கண் மலைக்கண்ணுங்கிறது யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்ணுலேருந்து இது வந்து கம்பராமாயணத்தில் எங்கேயோ வருதுன்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் எங்களுக்கு பேசும்போது. சீதை வந்து ஒரு கண்ணில் அது ஆக்சுவலாக பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேம் அது அணை இருக்குன்னா அணையில் ஒரு சின்ன ஓட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து தண்ணி வந்ததுன்னா எப்படி தண்ணி வரும்? அது மாதிரி சீதையோட கண்கள்லேருந்து தண்ணி வந்துட்டு அவங்க அங்கே இருக்கும்போது ராமன் அந்த ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது அது மாதிரி வந்துட்டு இருக்கா. அப்போ வந்து இவர் கம்பர் எழுதும் போது மலைக்கண் அந்த பாட்டு இருக்கு. எனக்கு ஃபுல்லாக தெரியாது, ஏன்னா அவ்வளோ சங்க இலக்கியம் படிக்கிற ஆள் இல்லை. பட் மேபி பிரவீன் அந்த சொல்லியிருப்பாங்களே, ராம் சொல்லலாம். ஸோ அங்கேருந்து எடுத்திருக்காரு. அதே மாதிரி இந்த எவ்வம் கூட அவர் வந்து அகநானூர்லேருந்து நெய்தல் நிலத்துலேருந்து ஒரு பாட்டு வரும். என்ன எவ்வம்ங்கிறது துன்பம், ஓகேங்களா? அந்த துன்பம் தீர எவ்வம் தீர அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு வரும். அதுலேருந்து எடுத்திருக்காரு. ஸோ ஒரு தலைப்புக்காக எவ்வளோ மெனக்கெட்டு இருக்காங்கிறது தான் சொல்ல வரேன் நான். ஒரு ரைட்டர் வந்து இவ்வளோ மெனக்கெட்டு தான் ஒரு கதைகளையும் எழுதுறாங்க. இவர் வந்து இந்த மாயவரம் யாருக்கு தெரியும், கும்பகோணம் மாயவரம் ஏரியாவில் பிறந்து வளர்ந்ததுனால இந்த அவரோட வழக்கு அந்த வட்டார வழக்கு வந்து அந்த இது அதை ஒட்டி இருக்கும். நீங்கள் அந்த கதைகள் ஃபுல்லாகவே வந்து மனுஷங்க அந்த ஊரில் பேசுகிறவங்க இருந்தால் அப்படி இருக்கும். அந்த கதைகளில் வர கேரக்டர்ஸ் எல்லாமே அந்த ஊரில் இருக்குது. நான் 2-3 கதைகளில் பார்க்கும்போது கொலஞ்சின்னு ஒரு பேர் இருக்கும் பாருங்க, எல்லாத்துலேயும் அவர் யூஸ் பண்ணியிருப்பார் மேக்ஸிமம். அப்புறம் திரவியம், இந்த இதில் வர்றது கூட திரவியம் பச்சைன்னு சொல்லிட்டு. அப்புறம் இது அகெயின் ஒரு அப்பா பற்றின கதை. பொதுவாகவே நமக்கு வந்து எனக்கு பர்சனலாக பெரிய டச் கிடையாது. பட் ராமெல்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அப்பா கதைகள் வந்துருச்சுனாலே அவர் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிடுவாங்க. அப்படி நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அப்பாவுக்கும் உண்டான அந்த ரிலேஷன்ஷிப் அப்படி இருந்திருக்கும். பட் நமக்கு இல்லை. பட் அகெயின் எங்கள் அப்பா எனக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காருன்னா, இப்போ இந்த உலகத்தில் எப்படி ஒரு அப்பாவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவர்கிட்ட இருந்து நான் எடுத்துக்கிறேன். அவர் வந்து ஊருக்கு அதுக்கு நல்ல விஷயங்களே இல்லாமல் இல்லை. ஊருக்கு அவர் ராஜாவாக தான் இருந்தார். பேர் ராஜா தான், ஊருக்கு அவர் ராஜாவாக இருந்தார், வீட்டுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கணுங்கிறது இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இந்த கதையுமே. இந்த கதை வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா, கதை பேர் வந்து எவ்வம். அப்போ துன்பம். எப்பயுமே இவங்க கேட்பாங்க, என்ன நீங்கள் எப்போ சொன்னாலும் ஒரு அழுகிற கதையாக சொல்கிறீங்க அப்படின்னு. பட் ரைட்டர்ஸ்க்கு வந்து ஒரு கதைக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா, ரைட்டர்ஸ்க்கு எப்பயுமே அவங்க சொன்னாங்க இல்லையா, பிரவீனா சொன்னாங்க, இன்னைக்கு எல்லாத்தையும் பார்க்கணும். இங்கே அதாவது நாம ஏன் இதை தெரிஞ்சுக்கணும், நம்ம நல்லா இருக்கோம், நம்ம இதாக இருக்கோம். பட் அகெயின் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து நம்ம வந்து ஒரு வகையிலையும் நம்ம போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான். ரைட்டர்ஸ் வந்து எப்பயும் அந்த ஏன் அந்த காலங்களில் இவ்வளோ காவியங்கள்லாம் எழுதுனாங்கன்னா, இதெல்லாம் உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படிலாம் பண்ணனா இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சமூகத்தை வந்து ஒரு கட்டமைச்சு கொண்டு போகிறதுக்கு சாமி இருக்கு இல்லைங்கிறது அடுத்த டிபேட். ஆனால் ஒருத்தன் உன்னை பார்த்துட்டு இருக்கான், ஒருத்தன் உன்னை வந்து நீ இப்படி ஒரு தப்பு பண்ணேன்னா உனக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்ல வராங்கல்ல. இதில் ஒரு 50% நம்பலைன்னா கூட ஒரு 50% நம்பிட்டு ஒழுங்காக இருக்கணும். அதுதான் அதோட ஆக்சுவல் இதுவே. நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன். நான் இவ்வளோ புத்தகங்கள் படிக்கிறதுலேருந்து நான் எடுத்துக்கிறது என்னென்னா, எதை பிலீவ் பண்ணணுன்றதை விட, சரி இதெல்லாம் பிலீவ் பண்ணுறதை விட இந்த இவ்வளோ பெரிய ஜனத்தொகையை வந்து சரியாக ஒரு அரசன் கொண்டு போனால் எப்படி கொண்டு போக முடியும்? அப்போ அது ஏதாவது ஒரு பயமுறுத்தலோ ஏதாவது ஒரு நீ வந்து எதுக்காவது ஒன்றுக்கு பயப்படணும் இல்லையா? நீங்கள் நெறியா இருக்கணும்னா எதுக்காக நீங்கள் நெறியா இருக்கீங்க? ஸோ அதை வந்து இந்த ரைட்டர்ஸ் வந்து இது இப்போ இந்த சமகாலத்தில் இல்லை, நம்மளோட ஆதி காலத்துலேருந்தே இந்த ரைட்டர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட்டர்ஸோட வேலை என்னன்னா, தப்பு எங்கே நடக்குதோ அதை வந்து எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி எழுதணும். அது மட்டும்தான் அவங்களோட வேலை, வேறு வேலையே கிடையாது அவங்களுக்கு. இந்த இளங்கோவடிகள் வந்து ஏன் துறவி ஆனார், அப்போ துறவிக்கு நிறைய வேலைகள் இருக்குன்னு சொன்னாங்களா? ஒன் ஆஃப் த திங்ஸ் லைக் இதுதான். அதே இப்போ நீங்கள் அதுக்காக நான் வந்து இது ஈக்குவல்ட்டுன்னு சொல்லலை, இவங்க ரைட்டர்ஸை கொண்டு வந்து துறவிகள்னு சொல்ல வரல. பட் ரைட்டர்ஸோட இன்னி முக்கியமான ஒரு வேலை என்னன்னா, இந்த சமூகத்தில் நடக்கிற விஷயங்களை பாரபட்சம் பார்க்காம எழுதணும், இதை கொண்டு போய் சேர்க்கணும். அப்படிதான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த கதை வந்து எங்கே தொடங்குதுன்னா, ஒரு வீட்டில் பச்சைங்கிறது தான் ஒரு சின்ன பையன். அந்த பையனோட இதுலேருந்து தான் சொல்கிறாங்க, கும்பகோணத்தில் ஏதோ ஒரு ஊர்லேருந்து தான் இது ஆரம்பிக்குது.
அவன் அந்த பையன் வந்து கிரிக்கெட் விளையாடுது. நிறைய இடங்கள்ல வந்து எனக்கு இது இதாச்சு. அதனால தான் இந்த கதையை எடுத்தேன். அண்ட் மோரல் லைக் இவரோட அன்பின் நிழல்னு இன்னொரு கதை இருக்கு. அவர் அப்பா கதைகள் தான் இது. வந்து இதுவும் அப்பா பத்தின கதை தான். இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு கிரிக்கெட் விளையாடுற இடத்துல இந்த பையன் போய் நின்றுட்டு கேட்குறான். இப்போ கொஞ்சம் பேர் விளையாட்டுக்கும் போது இந்த இதில் வந்து எய்தர் நீங்களாவே இருந்திருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல அவனுக்கு பதில் சொல்கிற ஆளாக கூட இருந்திருக்கலாம். அந்த பையன் வந்துட்டு என்னையும் சேர்த்துக்கங்க, நான் வந்து விளையாடணுங்க. அந்த பசங்க சொல்கிறாங்க, இல்லை நீ உங்கள் அம்மாவை கூப்பிட்றாங்க, உங்கள் அப்பா கூப்பிட்றாங்க, நீ பாட்டு இடையில ஓடிடுவேன், உன்னெல்லாம் சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் ஒரு பாலை வச்சுட்டானே, என்கிட்ட பால் இருக்குது, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ட்ரை பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மலாம் இருந்திருப்போம். அப்போ அப்படி தான் கதை ஆரம்பிக்குது. அப்போ ஏன் அந்த சுச்சுவேஷனுங்கிறது இங்கே வீட்டுக்கு கொண்டு வராங்க. வீட்டில் வந்து ஒலை கொதிச்சுட்டு இருக்கு. அம்மா வந்து அரிசி இது பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எத்தனை பேர் அரிசி களைஞ்சிருப்பீங்கன்னு தெரியாது. ஒரு காலத்தில் வந்து அரிசி களைஞ்சி கல் எடுப்பாங்க. ஸோ அது ஆமாம் சொலகு. அப்புறம் அந்த அது எடுக்கிறதுல இருந்து அந்த இடத்துல ரைட்டர்ஸ் வந்து நம்மளை வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து அப்படி அந்த இடத்துல நிற்க வைக்கிறாங்கன்னா இதெல்லாம் தான். அந்த அம்மா கல் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு கல், ஒரு இளந்த பலர் கல் மட்டும் வந்து கை கடையில மாட்டிட்டு அது போக்கு காட்டிகிட்டே இருக்கான். அப்படி ஆரம்பிக்குது கதை. அவங்க பார்த்தீங்கன்னா அவர் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பீடியெல்லாம் குடிச்சிட்டு காலில் எழுந்திரிச்சு அவர் பயங்கர கோபமாக இதே தேடிட்டு இருக்காரு. அவர் என்ன தேடுறாருன்னா, அவரோட வேலை என்னன்னா, இந்த இதுக்கெல்லாம் திருவிழா மாதிரி இடங்களுக்கெல்லாம் போட்டு இந்த கட்டைகள்லாம் உருட்டுவாங்க இல்லையா, இந்த சூது செய்கிறது தான். ஸோ அதுக்குண்டான இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டு இருக்காரு அவர். அப்போ இதை மட்டும் காணும், என்னன்னா அந்த கட்டை உருட்டுவாங்களா, அந்த கட்டையை காணும். அவர் போய் அவங்க ஒய்ஃப் கிட்ட பயங்கர சண்டை போட்டு கேட்குறாரு, எங்கே போச்சு என்னன்னு. எனக்கு எப்படி தெரியும் நீ வந்து கேட்குறேன்னா. உடனே அந்த பொண்ணு ஏதோ சொன்னதுனால இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, தலையை பிடிச்சி இழுத்து போட்டு அந்த உலையில் இருக்கிறத தள்ளி விட்டுறாரு. பாதி அரிசி உலையில் இருக்கு, பாதி அரிசி கீழே இருக்கு. அந்த அம்மா அழுதுட்டு இருக்கு. வீட்டில் ஒரே அடிதடி சண்டை. இதை ஒரு பையன் அங்கே போய் சொல்கிறான். யார் அவங்ககிட்ட, அவன் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்களே அந்த பையன்கிட்ட. இது வரைக்கும் அவனுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் இன்னைக்கு தான் திடலுக்கு வருது. அப்போ அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவன் பேட்டை வச்சுட்டு அவனை பார்க்குறான். அவன் அக்செப்ட் பண்ணி சரி விளையாடுறான்னு சொல்லலாம். அவனை பார்த்துறான். நீ எப்போ பார்த்தாலும் உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க, அப்பா கூப்பிட்றாங்கன்னு ஓடிடுவேன்னு. அந்த சீன்ஸ் எல்லாம் இவர் வந்து சினிமா டைரக்டர்ன்றதுனால ப்ராபப்ளி நான் கதை படிக்கும் போது எனக்கு அப்படியே என்னால் வந்து விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சது. ஏன்னா அந்த அளவுக்கு எழுதியிருக்காங்க, நீங்கள் படிங்க எல்லாரும். ஸோ அந்த பையன் போட்டு ஓடிடுறான். போய் பார்த்தா அப்பதான் தெரியுது அவங்க அப்பா பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காருன்னும் போது இவன் தான் வந்து அந்த கட்டையை எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கான். அதை போய் கொடுத்துட்டான். இப்போ இந்த கட்டையை எடுத்து ஒளிச்சு வச்சதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. என்ன ஆகுதுன்னா, அவன் கட்டையை எடுத்து கொடுத்தானே அவங்க அப்பா என்ன சொல்றாரு, வா கிளம்புவோமா அப்படிங்கிறாரு. உடனே 2 பேரும் கிளம்பி போறாங்க. அப்ப அவங்க அம்மா பிடிச்சி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப ஏன் இந்த கட்டையை எடுத்து அவன் ஒளிச்சு வைக்கணும் அப்படிங்கும்போது, இவன் இந்த பையன் நல்லா கிரிக்கெட் விளையாடக்கூடிய பையன். அந்த ஏரியாலே வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து விளையாடினாலும் இவனை அவுட்டே ஆக்க முடியாது. இவன் சனி ஞாயிறு மட்டும்தான் இவனுக்கு விளையாடுறதுக்கு டைமே இருக்குது ஸ்கூல் போக. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, இவங்க அப்பா என்ன பண்ணிடுறாருன்னா, இவன் வந்து ரொம்ப ராசியான ஆள் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் என்னைக்கோ கூட்டு போயிருந்திருக்காரு. அன்னைக்கு பயங்கர காசு. ஸோ அதுலேருந்து இவனை கூட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு. இது கூட்டு போகிறது வந்து கூட்டு போயிட்டு நீங்கள் அந்த கட்டைகள் உருட்டி எங்கே பெருசாக எங்கெல்லாம் திருவிழா நடக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு இந்த வேலைகள் பண்ணுறது. அப்புறம் இவன் 2-3 விஷயத்தில் வந்து இவன் ரொம்ப கெட்டிக்கார பையன். ஒரு தடவை போலீஸ் வந்திருக்காங்க. இவன் என்ன பண்ணியிருக்கான், போலீஸ் வந்தால் பிடிச்சிட்டு போயிடுவாங்க இல்லையா, அதனால பக்கத்தில் ஏதோ கடை திருவிழான்றதுனால பாசி மணிகள்லாம் போட்டுருக்குது எடுத்து மேலே போட்டு கட்டையை ஒழிச்சு வச்சு போலீஸை ஏமாற்றிட்டான். உடனே அன்னையிலேருந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ஆஹா நல்லா கட்டிக்காரன் பையன் நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் வாரம் கூப்பிட்டு வர ஆரம்பிச்சிடறாரு. இன்னொரு விஷயத்தில் என்னன்னா, போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அவனை. வந்து ஒரு சீனில் வந்து அவங்க அப்பாவை வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. போன இடத்துல என்ன ஆகி போச்சுன்னா, இவன் போய் அவங்க அப்பாவை அடிச்சதை பார்த்து இவனுக்கு வந்து வலிப்பு வந்துருக்கு. உடனே போலீஸ்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஐயோ பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்பா அடிச்சதுனால சொல்லி அதை இனிமேல் இந்த வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிடறாங்க. இவனுக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, அப்போ இவனை கூட வச்சுக்கிறது தான் நல்லது, அப்படி இவனை வச்சுக்கிறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குன்னு அவனை எப்போ பார்த்தாலும் கூட்டு போக ஆரம்பிச்சான். அதனால அவனுக்கு சனி ஞாயிறுன்ற ஒரு இதே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இட் பிகேம் லைக் அவன் வந்து எப்போ பார்த்தாலும் அவர் கூட அவனுக்கு சனி ஞாயிறு ஆனால் போகணுங்கிறது தான் அவனோட வேலைகளாக இருக்கு. இப்படி தான் இந்த கதைகள் போய்கிட்டு இருக்கு. அப்போ வந்து இதே மாதிரி ஒரு நாள் பயங்கர ஒரு திருவிழாவுக்கு போயிருக்காங்க.
கட்டைகளை உருட்டுறாங்க. அன்னைக்கு வந்து பயங்கர நல்லா சம்பாதிச்சிட்டாங்க, நல்லா பயங்கர இவர் வேலையை என்னன்னா சம்பாதிக்கிறது, அதை ஃபுல்லாக அன்னைக்கே குடிக்கிறது. அவனுக்கு அதுக்குன்னு ஒரு ஆளுங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க எல்லாம் சேர்ந்துட்டு இதை விட்டு வர்றது தான். அப்புறம் போகிற இடங்கள்ல என்ன இருக்குன்னா, இது அங்கேயே நடக்கும் இல்லையா, சில பேர் வந்து காசை தொலைச்சிட்டு அண்ணன் என்கிட்ட கொஞ்சம் காசு கொடுங்க நீங்கள் அது இந்த கதை இருக்குன்னா நம்ம பிதாமகன் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இதில் உருட்டு அப்படி அது மாதிரி அந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு ஒரு சீனில் என்ன ஆகுதுன்னா, இடையில இவன் வந்து நினச்சி பார்த்துக்கிறான் அவங்க இது என்னைக்காவது சரியாயிடுமா. ஸோ ஏன்னா இவனோட சனி ஞாயிறு எதுவுமே இல்லை, வீட்டுக்கு போனால் இவனுக்கு 2 தங்கச்சிங்க, அவன் ஒரே அடித்தடி, எப்போ பார்த்தாலும் அப்பா இப்படியே இருக்காரு. இப்போ இது என்னைக்காவது சரியாகுமா, அப்போ சரியானா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இது போகும். அவங்க தங்கச்சி எல்லாம் கேட்குறாங்க, என்னைக்கு தான் நம்ம அம்மாவும் அப்பாவும் சண்டை போடாமல் இருப்பாங்க, அப்போ நமக்கு வந்து இதாக இருக்குன்னா அவனுக்கு வந்து பதிலே கிடையாது, சிரிக்கிறது மட்டும்தான், சிரித்து ஒரு நாள் நடக்கும் அப்படின்ற மாதிரி அப்படியே கடந்து போகிறான் அவன். இப்போ ஒரு நாள் வந்து இவங்க ஒரு திருவிழாவில் போயிட்டு வந்திருக்காங்க, அங்கே நல்லா நிறைய சம்பாரிச்சிட்டாரு அவங்க அப்பா. போய் எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் காசு என்ன கூட இருந்த ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் காசு எடுத்துட்டு அவன் போயிட்டான். இவர் நல்லா ஃபுல் போதையில் இருந்தனால இவருக்கு தெரியல. எல்லாம் முடிச்சு வெளியே வந்துட்டு காசெல்லாம் எண்ணி பார்க்குறா, காசெல்லாம் இல்லை. ஏன்டா நீ அது வரைக்கும் என்னடா பண்ணிட்டு இருந்தான், அவன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருக்கான், நான் தான் குடிச்சிருந்தேன், நீ என்ன பண்ணன்னு சொல்லி அவனை போட்டு அடி. அங்கேயே அவனுக்கு பயங்கர வலி, எப்போ பார்த்தாலும் இவர் கூட இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு வழியா அவங்க அப்பா வந்து ரொம்ப குடிச்சதுனால இவர் திருப்பி இன்னமும் குடிச்சிட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து வராங்க. இவன் அந்த நடக்க முடியல, உடனே இவனை பிடிச்சி நடந்து வராரு. இவனை கூப்பிட்றாரு, இவன் பக்கத்தில் கூட போக மாட்டேங்கிறான், போனால் அடிப்பாருன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு வழியாக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க. வந்து அவனால் நடக்க முடியலன்னா அவனுக்கு அந்த சிமெண்ட் தரையில் உட்கார வைக்கிறான். அவன் உட்கார வச்சு அடுத்த நிமிஷம் தலை தொங்கிடுச்சு. இவன் பார்க்குறான், இவனுக்கு தெரியல, அவன் சின்ன பையன் இல்லையா, இவன் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறான். பக்கத்தில் போய் தண்ணியெலாம் எடுத்துகிட்டு வந்து இது பண்ணுறான். அவர் எந்திக்கல. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு யோசனையில் அவன் இப்போ இந்த மனுஷன் வந்து போதை தெரிஞ்சு எந்திரிச்சா முதல் வேலை அந்த காசை கேட்டு அடிப்பான். அடுத்தது வந்து வீட்டுக்கு போனால் தங்கச்சி அம்மா பிள்ளைங்களுக்குலாம் அடி விடுவோம். இப்போ நான் என்ன பண்ணுறது, இவர் இவ்வளோ காசை தொலைச்சிட்டாரு, நான் என்ன பண்ணுறேன். அந்த பையன் அதுலேயே என்ன பண்ணுறான், பஸ் ஏதாவது இருக்கா ஊருக்கு போகிறதுக்குன்னு பார்க்குறான். எந்த பஸ்ஸுமே இல்லைன்னா ரொம்ப நைட் ஆகிடுச்சு. உடனே மெட்ராஸ்க்கு மட்டும் பஸ் போகிறதுக்கு வந்து இருந்துகிட்டே இவன் அவங்க அப்பா அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, முகத்துலலாம் ஈ மொக்க ஆரம்பிச்சிருச்சு. இவனுக்கு அது செத்துட்டாருன்னு அவருக்கு தெரிஞ்சுதா தெரியலாம்லாம் தெரியல. இவனை பொறுத்த வரைக்கும் இவர் எந்திரிச்சா நம்மளை அடிப்பார் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்தானான். அது மெட்ராஸ் போகிற பஸ்ஸு. அந்த பஸ்ஸு இவன் வந்து வெளியே பார்க்குறான், அவங்க அப்பா அங்கே படுத்து கிடக்காரு. இப்போ பஸ்ஸு அவர் சொல்கிறாரு, அந்த இவருக்கும் அந்த டிரைவருக்கும் உண்டான தூரமும் அந்த அவங்க அப்பா இருக்க தூரமும் ரொம்ப தூரம்லாம் இல்லை. இப்படி பார்த்தா அவங்க அப்பா அங்கே தெரியல படுத்து கிடக்காரு, இங்கே டிரைவர் இவன் இறங்கி போகலாமான்ற மனநிலையில் இருக்கான். அப்புறம் இறங்கல, பஸ்ஸு கிளம்பிடுச்சு. அப்போ கிளம்பும் போதே அவன் வந்து அங்கே பார்க்குறான், ஒரு போலீஸ்காரர் வந்து அவரை வந்து தட்டி பார்க்குறாரு. அப்போ அவன் எந்திக்கிற மாதிரி இல்லை, அதுக்குள்ளே பஸ்ஸு கடந்து போயிடுச்சு. இவன் அப்படியே கொஞ்சமாக கண்ணை மூடி தூங்கலான்னு யோசிக்கும் போது அவனுக்கு வர நினைவுகள் என்னென்னா, அவர் ஒரு அழகான இதில் முடிச்சிருப்பாப்புல. அவங்களோட தங்கச்சியோட கால்கள் வந்து வெந்த கிழங்கை போல இருந்ததான். அதாவது வெந்த கிழங்குன்னா கிழங்கு வெந்துருச்சுன்னா எப்படி இருக்கும், அவ்வளோ மெருதுவான கிழங்க வந்து அவங்க அப்பா காலை பிடிச்சி அவர் கையை பிடிச்சி இழுத்து தரன்னு ரோட்டில் இழுத்துட்டு வர மாதிரி தான் அவனுக்கு வந்து ஃபீல் ஆகுதான். அப்படியே கதை முடிஞ்சிடும். அப்படியே அவன் அப்படி தூங்கி போயிடுறான் அப்படின்றது கதை முடிஞ்சிடும். அந்த இந்த இவம்னா துன்பம் தீர, அதான் இந்த துன்பம் எப்போ தீர, இதோட இந்த கதை முடியுது. இதுக்கு மேலே வந்து நீங்கள் எடுத்துக்கிறது தான். இந்த கதை வந்து ஒரு ஒரு 10 நிமிஷம் ரீடு தான் வச்சுக்கோங்களேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட்ன்னு சொல்லலாம் அவரோட கதைகளில். வேற என்ன சொல்ல வந்தேன்னா, என்ன இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் சொன்னது தான். லைக் உங்களுக்கு வந்து என்ன எடுத்துக்கணுங்கிறது வந்து ஒரு அப்பாவா எப்படி இருக்கணும், இல்லைன்னா எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கணும். அண்ட் நீங்கள் கேட்ட அதே கேள்வி, இது ஏன் இந்த மாதிரி கதைகள்லாம் சொல்லணும், கரெக்டா? ஸோ இந்த மாதிரி கதைகள்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம வந்து இப்போ நான் வந்து ஜேகேவை கூப்பிடாம நம்மளால ஒரு கதையை சொல்ல முடியல என்னால். ஏன்னா இது வந்து எல்லா விதங்களுக்கும் பொருந்தும். நம்ம வந்து எப்பயுமே லோ கிளாஸ், ஹை கிளாஸ், மிடில் கிளாஸ் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. இது இந்த மாதிரி வந்து இவங்க இங்கே மட்டும்தான் நடக்குதா,
இல்லை, எல்லா கிளாஸ்லையுமே நடக்குது. அங்கே அடிதடியாக இருக்காது, அங்கே பேச்சுவார்த்தையாக இருக்கும், இல்லைன்னா மௌனமாக இருக்கும். அப்போ நம்ம இந்த மாதிரி இடங்களில் நம்ம எப்படி கடந்து போகணும், அப்போ இந்த மெச்சூரிட்டியோட கடந்து போகணும். இப்போ நீங்கள் கோகிலா எங்கே போகிறான்னு சொல்லிட்டு நான் ஒரு கதை இங்கே சொல்லியிருக்கேன், ஜேகேவோட. அதில் வந்து சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் வந்து மாடியிலேருந்து ஒரு 7வது மாடியிலேருந்து கீழே பார்த்துட்டு இருப்பான். பிச்சைக்காரங்க 2 பேர் அவன் போட்டு அவங்க ஒய்ஃபை போட்டு அடி வெளுத்துட்டு இருப்பான். அவன் இவனுக்கு மனசில் என்ன ஒன்றா, இவன் வந்து ஒரு பெரிய ஆஃபீஸர், என்னால் இதை செய்ய முடியலையே அப்படின்னு. அதாவது ஆக்சுவலாக எப்படி தாட் இருக்குன்னு சொல்ல வரேன். அதாவது அவன் 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 அவ்வளோ பெரிய ஆஃபீஸரு, அவனோட தாட் எப்படி போகுது. சரி, அவனுக்கு இவனுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. அவன் அடிக்கிறான், அவன் அடிக்கல, அவ்வளோதான். பட் அகைன் இவனுக்கு அவனுக்கு உண்டான வித்தியாசம் என்ன? அப்போ இந்த இந்த கதைகள்லேருந்து என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம எதெல்லாம் எடுத்துக்க கூடாது, இப்போ நம்ம எப்படி இருக்கணுங்கிறத வந்து இந்த எழுத்தாளர்கள் வந்து நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பீரியட்லையும், நீங்கள் சங்க இலக்கியமாக இருக்கலாம், இல்லை இந்த காலங்களாக இருக்கலாம், எல்லா பீரியட்லையும் நம்ம எப்படி இருக்கணும், ஒரு மனுஷனுக்கு அறங்கிறது எவ்வளோ முக்கியம். அப்போ நம்ம வந்து என்ன ஈஸியாக கடந்து போயிடுவோம். அவன் வந்து அங்கே பிச்சைக்காரன் தானே, அவன் அதனால அவன் அப்படி பண்ணுறான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, அதே வேலையை நம்ம வந்து வேற விதத்தில் எங்கேயாவது இங்கே செஞ்சுட்டு இருக்கக்கூடாதுங்கிறது தான் கதைகளோட நோக்கம். அப்போ அதனால தான் இந்த கதையை நான் வந்து திருப்பி எடுத்தேன். ராம் கேட்டது இல்லைன்னா மலைக்கன் சொல்லலான்னு ஒரு இது இருந்தது. இல்லைன்னா செல்வா இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க அநாகத நாதம் சொல்லிட்டு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோரி அவரோட. இப்போ கூட சென்னை புத்தக விழாவில் வந்து அவர் சொற்றுணைன்னு சொல்லிட்டு ஒரு பதிப்பகம் ஆரம்பிச்சு அவரே புக்கு போட ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட பதிப்பகத்துலேருந்து 10 கதைகள் உள்ள இது வந்திருக்கு. அதில் மூர்த்தி கூட ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தார் இப்போ ரீசெண்டாக. தம்பொருள்னு ஒரு கதை வந்து ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. ஏன் இந்த மாதிரி இளம் ரைட்டர்ஸை வந்து கொண்டாடணும் இல்லைன்னா பேசணும்னா, ஜேகே, ஜெயமோகன், சாரு இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி பெரிய ரைட்டர்ஸ். அப்போ இவங்களெல்லாம், இந்த எழுத்தாளர்கள் இவங்களெல்லாம் பேசினா தான் இவங்கெல்லாம் வந்து போய் சேருவாங்க. இவங்கெல்லாம் நாளைக்கு வந்து எந்த லெவலில் இருப்பாங்கன்னு நம்மளால சொல்கிறேன். ஏன்னா நான் சொன்னேன், ஜேபி மாதிரி பெரிய பேனர்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த பையன் அவரு ஒரு இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய படம் வந்துன்னா நாளைக்கு நம்ம படித்த கதைகள்லேருந்து ஏதாவது ஒன்று கூட கதையாக வரலாம், படமாக வரலாம். ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஏன்னா அவன் ரொம்ப பொட்டன்ஷியலான அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் வந்து. ஸோ அதை சொல்லணும்னு நினச்சேன். தட்ஸ் இட். லைக் யாராவது ஏதாவது இதை பற்றி சொல்லலாம், இல்லை இது ரிலேட்டடாக ஏதாவது சொல்லணும்னாலும் சொல்லலாம் நீங்கள். ஏன்னா இது மாதிரி கதைகள் ஏதாவது இருந்தது, இல்லை செந்தில் ஜெகநாதன் கதைகள் ஏதாவது இருந்தீங்கனாலும் சொல்லுங்கள். நல்ல எழுத்தாளர். ஆக்சுவலாக வந்து இப்போ சமகால எழுத்தாளரில், இளம் எழுத்தாளரில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவரை வந்து நிறைய விசிபிலிட்டி கொடுக்கணும் அவருக்கு. கண்டிப்பாக. ஏன்னா நான் வந்து மலைக்கண் படித்து, நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி தான் எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. மலைக்கண் படித்தேன், அநாதநாதம் 2மே படித்தேன். 2லேயுமே வந்து இந்த நீங்கள் சொன்ன டீட்டெயிலிங் ஆஃப் த சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து அந்த இடத்துல நம்ம பக்கத்தில் உட்காந்து அந்த இது பார்க்குற மாதிரி எழுதுறாரு அவர். அதுதான் அவர் வந்து நம்ம ஒரு கதையை வந்து மேலே படிக்கிறது வேற, படிக்கும்போது நம்மளே அந்த இடத்துக்கிட்ட போகிற மாதிரி நம்மளை கொண்டு போகிற எழுத்தாளர்கள் மிக சொற்பந்தான். அது இப்போது சமகால எனக்கு சில அந்த அவர் 2 கதையிலையுமே என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுவாக ஒரு எழுத்தாளரை பற்றி நீங்கள் ஓகே சார் ஒரு எழுத்தாளரை பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னமே எழுத்தாக முடியுமாங்க. அந்த எழுத்தோட அனுபவம் சேரும்போது அந்த எழுத்து வந்து மிக சிறப்பாக முடியும். ஆனால் இவர் 2 கதையும் படிக்கும்போது எனக்கு வந்து அனுபவம் அவ்வளோ இல்லையே, எப்படி வந்து இவ்வளோ யங் ஏஜ்லேயே வந்து அவர் எண்ணங்களை எடுத்து வந்து இவ்வளோ அழகாக வந்து சுற்றுப்புறத்தை வந்து அழகாக இது பண்ணியிருப்பார். அந்த இவர் சொன்ன அநாதநாதம் கதையில் படிச்சிங்கன்னா அந்த நாதஸ்வரம் இதை பற்றி அந்த கலைஞனாகவே மாதிரி அதை உள்ளுக்குள்ளே போய் அதை அவ்வளோ டீட்டெயிலிங்காக எழுதியிருப்பார் அவர் வந்து. ஸோ அதனால தான் காசி தான் அந்த கதை படிங்க அப்படின்னு நம்ம திண்ணையில் தான் போன வருஷம் அந்த மார்ச் மாதம் போட்டிருந்தார். இப்போ கூட மூர்த்தி அவருக்கு வாழ்த்து சொன்னப்போ நான் உங்கள் பேரை போட்டிருந்தேன், காசி சொல்லி தான் படித்தேன் நான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவரும் லைக் போட்டிருந்தார் ஃபேஸ்புக்கில் செந்தில். ஆமாம், இன்னைக்கு ஆக்சுவலாக இங்கே கதை சொல்கிறோன்னு அவருக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நாம் மிஷிகன் தமிழ் சங்கத்தோட எழுத்து பட்டறையில் பண்ணும்போதுமே நாங்கள் வந்து பெரிய பெரிய ரைட்டர்ஸோட கதைகளை எடுத்து படிக்கலை. நாங்கள் பொதுவாக எடுத்து படித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவங்களை படிக்க தான் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி ரைட்டர்ஸை படிக்கிறது தான் நம்ம வேணும். அண்ட் மோர் ஆர் லைக் இந்த காலங்களில் யாரெல்லாம் எழுதுறாங்க, நாமளும் இப்போ எழுதணும்னு நினைக்கும் போது இப்போ இன்னைக்கு ட்ரெண்டும் நமக்கு தெரியணும் இல்லையா. அப்படிதான் நாங்கள் படிக்க ஆரம்பிச்சு அப்படி அறியப்பட்டவர் தான். அப்போல்லாம் இவர் வந்து ஜெய்பீம்லாம் டைரக்ஷன்லாம் இல்லை. அப்போ
அப்புறம் பின்னால தான் எங்களுக்கு தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பயங்கர ஆச்சரியமே, இந்த எழுத்து பட்டறையிலலாம் நாங்கள் கதைகளை பெருசாக பார்க்கறது இல்லை, கதைகள் எப்படி எழுதுறாங்கன்றது தான். அதான் இந்த டைட்டிலுக்கு தான் எங்களுக்கு பயங்கர இதாக இருந்தது. எப்படி நீங்கள் டைட்டில் எடுக்கிறீங்க போது தான் அவர் வந்து சங்க காலத்துலலாம் பயங்கர நாலேஜ். நீங்கள் கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா அகநானூறு புறநானூறுலேருந்து தான் கதை அந்த இதெல்லாம் எடுக்கிறாங்க. ரொம்ப யூனிக்காக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைப்பெல்லாம் நீங்கள் மலைக்கண்ணுங்கிறதெல்லாம் எங்கேயுமே கேட்டிருக்க முடியாது. நீங்கள் எவ்வளவுமே எடுத்துக்கோங்களேன், கேட்கவே முடியாது. நீங்கள் அனாகதை அதுவே அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். சொல்லே வந்து அந்த சொல்ல என்ன அப்படின்னு நம்ம தேட ஆரம்பிச்சிருவோம், அது எங்க இருந்து எடுத்தாங்க அப்படிங்கிறது அந்த லெவலுக்கு டீட்டெயிலாக யோசிக்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி இது எல்லாமே நீங்க சொல்ற ஆசிரியர்களா இருக்கும், அவங்க கடந்து வந்த பாதையை எழுதுறாங்களா இல்லை கற்பனையா எழுதுறாங்க? இல்ல, இது வந்து மேக்ஸிமம் வந்து அவங்களோட லைஃப்ல இருந்து தானே எடுத்து எழுதுறாங்க. இது நடந்திருக்கலாம், அவங்களுக்கே நடந்திருக்கலாம், இல்லைன்னா அவங்க பக்கத்துல நடந்திருக்கலாம். இப்ப இந்த இவ்வளவு கேரக்டர் சொன்னதுல இத்தனை பேர், ஒரு பையன் வந்து அவங்க அப்பா அம்மா அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு வந்து அவன் சைக்கிள், அதுமே குரங்கு பெடல் போட்டு சைக்கிள் எடுத்துட்டு வந்து அங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவன் அதே வேகத்துல போயிடுறான். அவனுக்கு வேற வேலையே இல்லை. சரியா, ஏதாவது ஒரு கேரக்டரா இருந்திருக்கலாம். அப்போ நீங்க அந்த ஊர்கள்ல வளரும் போது நமக்கு எவ்வளவு கதைகள் இருக்கு இல்லையா, அந்த கதையை நமக்கும் புரியுற மாதிரி எடுத்துக்கொண்டு வரதான் ரொம்ப சேலஞ்சிங்கானது. அதை வந்து நீங்க படிச்சீங்கன்னா, நீங்க அந்த சமையல் கட்டை காட்டுவாங்க, நம்ம சமையல் கட்டில் அங்க உட்காந்து நானே கல்லறிஞ்ச மாதிரி தான் இருந்தது எனக்கு. அந்த மாதிரி ஒரு ஏரியாவுமே அவ்வளோ டீட்டெயிலிங்கா எழுதுறாங்க. நன்றி. ஓகே, தேங்க்யூ. இந்த மாதிரி சில பசங்களாம் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப அழுவான. என் சொந்த மாமாவுடைய பையன், மாமாவே ரொம்ப பிடிப்பாரு, பையன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவான், ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுவான். எந்த இடத்துல போனாலும் வந்து அவனுக்கு இந்த கான்ஃபிடென்ஸ் வராது, பப்ளிக் போய் அடிக்கிறது. அதான் வந்து ரொம்ப இது ரொம்ப ரொம்ப பழைய கதை தான் நான் சொல்ல போகிறது, ஆனால் அது கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குடி வந்து எவ்வளோ மோசம் லைஃப்பில் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். ஒரு ஏதாவது சொல்லுவாங்க, ஒரு குழந்தை ஒன்று இருந்துச்சான், பச்சை குழந்தை ஒன்று இருந்துச்சான், ஒரு இளம் பெண் இருந்தாங்களாம், சாராயம் நிறையா இருந்துச்சான். ஒருத்தனை வந்து நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணி ஆகணும், ஒன்று குழந்தைய நடிச்சு கொண்டுடு, இல்லை அந்த வன்பு நடிச்சு பண்ண அந்த பொண்ணோட, இல்லாட்டி சாராயத்தை குடி, இதாச்சும் ஒன்று பண்ணு அப்படின்னு சொன்னாங்களாம். இவன் யோசிச்சானா, குழந்தைய கொள்வது பாவம், பச்சை குழந்தைய கொள்வது பாவம், பெண் வன்பு நடிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப பாவம், வேணாம், சாராயத்தை குடிச்சு போகணும், அவங்க தான் கேட்டது அப்படின்னு சொல்லி சாராயத்தை குடித்தாங்க. குடித்த போதையில் அறிவு மங்கி போய் அந்த பெண்ணை வந்து வன்பு நடிச்சு பண்ணியிருக்கான். அப்போ அழுத குழந்தைய கழுத்து அடிச்சு கொண்டுட்டான். ஸோ அந்த குடி இருக்குல்ல, இந்த குடி வந்து ரூட் காஸ் ஆஃப் ஆல் அதர் ஈவில்ஸ். அது வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அதில் ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா, அது வந்து ஒரு மயக்கத்தை கொடுக்கும், அது நம்ம நிறைய பேருக்கு பிடிக்கலாம். தன்னிலை மறந்த நிலைன்னு ஒரு நிலை வரும், அது வந்து ரொம்ப ரொம்ப விஷம், ரொம்ப விஷம். அது வந்து ஆனால் குடிகாரங்க பல பேர் வந்து பின்னாடி ஆன்மீகவாதியாக மாறுவாங்க. நீங்கள் பார்த்துக்கன்னு தெரியல, அந்த ஓசோவுடைய ஒரு புக் ஒன்று இருக்குது, ஓசோவோட புக் ஒன்று இருக்குது, மாறுவாங்க. அது ஏன்னா இது சிற்றின்பம், அது பேரின்பம். இங்கே கிடைக்கக்கூடிய அந்த சாராயம் குடிச்சா வரக்கூடிய அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் போதை இருக்குல்ல, அது அப்படியே 5 மணி நேரம் 10 மணி நேரம் போதையே அது ஆன்மீகம் மாற்றி கொடுக்கும். அந்த ஒரு மெடிடேஷன் பண்ணுறது, யோகா டீச்சர் இருந்தார், அதாவது உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் மெடிடேஷன் பண்ணும்போது அது இருக்கு அப்படி. அதனால அது பிடிக்கிறது வந்து ரொம்ப தவறு, பொதுவாகவே போதை தவறு, அது எது வேணாலும் போதை தவறு. சரி, நன்றி. நீங்கள் முடிச்சுக்கலாம், அடுத்த பார்ப்போம்.